हरे रामेदि कृष्णेदि नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் நாம் மீராவினுடைய சகோதரன் ஜெய்மல் ஜியினுடைய சரித்திரத்தை காண்போம். சாரோயுக்கு சதுர்புஜா சதா பக்தி கிரா சாட்சி கரன். பக்தர்களுடைய வார்த்தையை சத்தியம் செய்வதுதான் பகவானுடைய வேலையை. அவரிடம் இருந்துதான் சத்தியமே பிரகடனம் ஆகிறது. லீலா, அவருடைய லீலைகள் சத்தியம். அவர் வசிக்கும் தாம் எல்லாமே சத்தியஸ்வரூபம் தான். அவருடைய நாம் சத்தியம்தான். அவருடைய ரூபம் சத்தியம்தான். சத்தியம் என்றால் அது எப்பவும் இருக்கும், அதுக்கு அழிவே கிடையாது. அவருடைய பிராணத்துக்கும் மேலாக அவர் நேசிப்பது அவருடைய பக்தர்களே. அவர்களும் சத்தியம்தான். அவர்கள் சத்தியமாக, அவர்களுக்கு என்றைக்கும் நாசம் என்பதே கிடையாது. பகவான் கிடைப்பது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனால் பக்தனுக்கு சுலபம், சர்வ சுலபம் பகவான் கிடைப்பது. ஏனென்றால் அவனுடைய பிரேமை, அந்த பிரேமைக்கு பகவான் கிடைப்பது மிகவும் சுலபம். இந்த பிருத்திவியில் சந்துக்கள் இல்லாவிட்டால், ஆக இந்த பிருத்திவியில் ஒரு சமயம் அதிகமான சந்துக்கள், ஒரு சில சமயம் குறைவான சந்துக்கள். ஆனால் சந்துக்கள் எப்பொழுதும் சதா சர்வ காலமும் இந்த பிருத்திவியில் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த உலகத்தையும் பாவனம் செய்கிறார்கள். பக்தன் ஒருவனை ஒரு மகா புருஷன், குருநாதரோ சந்துக்களோ ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றால் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் கடைத்தேறி விடுவான். அவன் இறுதியில் பகவானையும் அடைந்து விடுகிறான். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற சரித்திரம் ஜெய்மல் ஜி. ஜெய்மல் ஜி மீராஜியினுடைய தம்பி. மீராவினுடைய தாத்தா ராவ் தூதாஜி மகாராஜ். இவருக்கு 5 புத்திரர்கள். அந்த காலத்தில் இவருடைய புத்திரர்களை பஞ்சபாண்டவர்கள் என்றே கூறுவார்கள். முதல் குழந்தை பீரம்தேவ், 2வது ரத்தன் சிங். இந்த ரத்தன் சிங்கினுடைய பெண் தான் மீராபாய். ரத்தன் சிங்குக்கு ஒரே ஒரு பெண் தான், வேறு வாரிசுகள் கிடையாது. ஒரு குழந்தை தான், அதுவும் பெண். அதுதான், அவளுக்குத்தான் மீரா என்று பெயரிட்டார்கள். இந்த பீரம்தேவ் இருக்கிறார் இல்லையா, அவருடைய புத்திரர் தான் இந்த ஜெய்மல். பீரம்தேவனுடைய புத்திரர் தான் ஜெய்மல். ரத்தன் சிங் 2வது குழந்தை இந்த ராவ் தூதாஜி மகாராஜுக்கு. அவருடைய பெண் தான் மீராபாய். மீராவை விட 3 வயது சிறியவன் இந்த ஜெய்மல் ஜி. மீரா ஜனனமானது என்னவோ சரத் பூர்ணிமா அன்றைக்கு, ஆஸ்வின சுக்ல ஏகா பௌர்ணமி, சரத் பூர்ணிமா. ஆனால் ஜெய்மல்ஜியினுடைய ஆவிர்வாவம் ஆஸ்வின சுக்ல ஏகாதசி என்று. ஜெய்மல்ஜியினுடைய அம்மா பெயர் குமரி சோலன்கி ஜி. அப்பாவினுடைய பெயர் தான் சொன்னேன், பீரம்தேவ். மீராவுக்கு பிரதம சத்சங் கிடைத்தது முதலில் அவருடைய தாத்தாவுடன் தான். ராவ் தூதாஜி மகாராஜ் எவ்வளவுக்கு எவ்வளவு மகா வீரரோ, அதே சமயத்தில் அவர் மகா வைஷ்ணவ பக்தரும். சதா சர்வ காலமும் அவர் பக்தி செய்து, கிருஷ்ண பக்தி செய்து கொண்டே இருப்பார். இதற்கும் மேல சந்துக்களை உபசரிப்பதில் அவருக்கு ஈடு அவர்தான். அந்த வழியாக எந்த சந்துக்கள் சென்றாலும் ராவ் தூதாஜி மகாராஜ் இதற்கென்றே ஒரு சத்திரம் கட்டி வைத்திருந்தார். அதில் போய் சில நாட்கள் தங்கி அங்கு ரெஸ்ட் எடுத்து விட்டுதான் பிறகு அவர்கள் மேற்கொண்டு அவர்களுடைய யாத்திரையை தொடர்வார்கள். அவர்களுடைய நாம் சங்கீர்த்தனம், அவர்களுடைய சங்கீத உபன்யாசம், கதா காலக்ஷேபம் என்று பல விதத்தில் போய்கொண்டே இருக்கும் அந்த சத்திரத்தில். ராவ் தூதாஜிக்கு எப்பொழுதெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் அங்கு உட்கார்ந்து விடுவார், சத்சங்கம் அனுபவிப்பார், அவர்களோடு சேர்ந்து தன்னுடைய நேரத்தை செலவிடுவார். அவருக்கு மிகவும் பிரியம். பக்தர்கள் சந்துக்கள் என்றால் அவருக்கு மிகவும் பிரியம் ஜாஸ்தி. ஆக மீராவுக்கு பிரதம சத்சங்கம் ஏற்பட்டது அவருடைய தாத்தாவோடு தான். மீரா ஒரு எப்பொழுதும் ராவ் தூதாஜி மகாராஜ் சொல்லுவார், மீரா ஒரு பெரிய பக்தை, அவள் பெரிய கோபிகாஸ்திரி, அவள் நாராயணனுக்குத்தான் அவள் மாலை இடுவாள், அப்படியெல்லாம் அவர் சொல்லிட்டு இருப்பார். ஜெய்மல்ஜியும் பெரிய பக்தர் தான், ஜெய்மல்ஜியும் நல்ல பக்தர் தான். ஆனா அதே சமயத்துல நல்ல வீரன் கூட. எல்லா 5 குழந்தைகள், இவருடைய ராவ் தூதாஜியினுடைய 5 குழந்தைகளுமே ஒரே
ஒரே குடும்பமாக ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் எல்லோரும் இருக்கிறார்கள். அவருக்கு நிறைய பேரன் பேத்திகள் எல்லாம் உண்டு. ஆனால் ராவ்தூதாஜி எப்பொழுதுமே ஒரு மடியில் மீராவை உட்கார வைத்துக் கொண்டால் ஒரு மடியில் ஜெயமல்ஜியை தான் உட்கார வைத்துக் கொள்வார். அவருக்கு இந்த 2 ரத்தனங்களும் மிகவும் பிரியம். பக்தி கதைகள் சொல்லிக்கொண்டே இருப்பார். மீராவுடைய கண்ணில் இருந்து தாரை தாரையாக தண்ணீர் வழியும். பாகவத பிரவச்சனம் என்றால் அவளுக்கு ரொம்ப உயிர். ஜெயமல்ஜி மகாபாரத பிரவச்சனம் என்றால் ரொம்ப உயிர். சண்டை விஷயங்கள் எல்லாம் வரும் கதைகள் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கம்சவதம், அகாசுரவதம், இந்த மாதிரி பல வதங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார். மகாபாரதத்தை மிகவும் ரசித்து கேட்பார். சில சமயங்களில் ஆனந்த கண்ணீரும் விடுவார். ஆக இந்த 2 குழந்தைகளையும் பார்த்தார். அந்த தாத்தாக்கு அவ்வளவு பேரனிடையும் பேத்திக்கிட்டையும் அவ்வளவு பிரியம் ஜாஸ்தி. அடிக்கடி சொல்லுவார், யுக யுகமா போனாலும் இந்த 2 குழந்தைகளை மட்டும் யாருமே மறக்க மாட்டா. பாரத பூமியில இந்த 2 குழந்தைகளையும் யாரும் மறக்க மாட்டா. அப்பேற்பட்ட தியாகிகளா இருப்பா என் குழந்தைகள், என் பேரனும் என் பேத்தியும் அப்படின்னு அடிக்கடி சொல்லி அவளெல்லாம் ரொம்ப உற்சாகப்படுத்துவார். இப்படியே இருந்துட்டே இருக்கும் பொழுது தாத்தாவுக்கு வயசாயிடுத்து. அவர் காலகதியை அடையும் நேரம் வந்து விட்டது. அப்பொழுது தாத்தா இறக்கும் போது மீராவுக்கு வயது 11 இருக்கும். பிராணன் போகும்போது எப்பவுமே பெரிய அவர்களை பார்த்து, இன்னும் உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்பார்கள் அல்லவா? அது போன்று 5 குழந்தைகளும் ராவ்தூதாஜி மகாராஜா பார்த்து, உங்களுக்கு ஏதாவது அந்திம் இச்சை ஏதாவது இருக்கா, இறுதி கால இச்சை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். கேட்டவுடன் அவர் சொன்னார், ஆமாம், எனக்கு 3 இச்சா இருக்கிறது. முதல்ல எனக்கு சார்புஜாநாத், நம்மளுடைய தெய்வம், அவரை போய் தரிசனம் பண்ணணும். 2வது, எனக்கு யாராவது ஒரு சந்து புருஷனுடைய தரிசனம் கிடைக்கணும், ஸ்பர்ஷனமும் கிடைக்கணும். 3வது, மீராபாயிய ஒரு மணப்பெண் கோலத்துல பார்க்கணும். அடுத்தது, ஜெயமல்ஜிய ஒரு மகா யுத்த வீரனாக அப்படி நான் அவனை பார்க்கணும். இந்த 3 ஆசை தான் எனக்கு இருக்கு. சரி, உங்களுக்கு நிறைய பேர பேத்திகள் இருக்காளே, ஏன் மீராவை மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் பிள்ளைகள். கேட்ட உடனே அவளுக்கு உடனே ஆக்ரோஷமா, மீரா என்ன சாதாரண பெண்ணுன்னு நினைச்சிருக்கியா? அவ நாராயணனுக்கே வாழ்க்கைப்பட வேண்டியவ. அவளுடைய நெற்றியில நாராயணனுடைய திலக்கம் தான் இருக்கும். அவ நித்திய துலன். அவளுக்கு கிரிதாரிக்காக தான் அவ வாழ்க்கைப்படுவா. எனக்கு அவ பக்தியை பத்தி எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்றார். சரின்னு சொல்லிட்டு இவர் இப்படி ஆசைப்பட்டார் அப்படின்ன உடனே எல்லா குழந்தைகளும் சேர்ந்துட்டு அவரை பல்லக்குல வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போறார் நேரா சதுர்புஜநாத் கோயிலுக்கு. சதுர்புஜநாத் கோயிலுக்கு போன உடனே அங்க தரிசனம் ஆறுது. தரிசனம் ஆன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருந்தது. ஆஹா, நம்ம தரிசனம் ஆயிட்டேன். வீட்டுக்கு இறக்கி அவரை ஆஸ்வாசப்படுத்துறா. சைத்தன்ய மகாபிரபுவோடைய அவளுடைய பரம்பரையில சிஷ்யர்கள் சைத்தன்ய தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து கிளம்பி வர்றார். அவர் நேரா இங்கதான் வர்றார். இங்க இவரை பார்க்கறதான் வர்றார். வந்த உடனே இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நேரா உள்ள போய் அவருக்கு மகாமந்திரம் சொல்லி பஜனை பண்ணி, அதுக்கப்புறம் அவருக்கு அந்த துளசி கண்டிய கழுத்துல அணிவிச்சு அவருக்கு திலக்கம் இட்டு விட்டு, ஆஹா, அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது. தீர்த்தமும் கங்கா தீர்த்தமும் எடுத்துன்னு வந்திருக்காரு, அதை கொடுக்குறாரு. நவதீப்ல கங்கை தானே இருக்காளே, அதனால அந்த தீர்த்தமும் எடுத்துன்னு வந்திருக்காரு, அதையும் கொடுக்குறார். ஆக அவருக்கு திலகம் வச்சுட்டார், கண்டியை போட்டார் கழுத்துல, கங்கா தீர்த்தமும் கொடுத்துட்டார். அவருடைய 2வது ஆசையும் பகவான் நிறைவேற்றி வச்சுட்டான். 3வது ஆசை, மீராபாயிய துல்கன் ரூப்ல பார்க்கணும்னா இல்லையா, மணப்பெண் வேஷத்துல. உடனே அவ நேரா உள்ள ஓடி போறா. ஐயோ, தாத்தா கேட்டார் நம்ம போகணும்னு சொல்லிட்டு சகப்பு கலர்ல லெஹங்காவை எடுத்து போட்டுக்கிறா. மேல அந்த சோழிய போட்டுக்கிறா, அதுக்கு மேல ஒரு தாவணிய போட்டுக்கிறா, தலையில ஒரு துணிய கட்டிக்கிறா, என்னென்னவோ அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிறா. பெரிய சிகப்பு கலர்ல பொட்டு வச்சுக்கிறா, திலக்கம் வச்சுக்கிறா, அதுக்கு மேல சிந்தூர் வச்சுக்கிறா, தலை நிறைய பூ வச்சுக்கிறா, எல்லாம் பண்ணி கால் எல்லாம் சலங்கையெல்லாம் போட்டுக்கிறா, எல்லாம் போட்டுட்டு நகையெல்லாம் போட்டுண்டு மகாராணியோட பொண்ணாச்சே, எல்லாம் நகையெல்லாம் போட்டுண்டு அப்படியே அவளை தூக்கின்னு வந்துடுவா. சின்ன குழந்தை தானே, அவ 11 வயசு தானே, அப்படியே தூக்கின்னு வந்துடுவா. வந்த உடனே அவ அப்படியே நிக்கிறா தாத்தா எதிர்க்க.
தாத்தாக்கு அப்படியே சாட்சாத் ராதாராணிய பார்த்தா மாதிரி, ராதாராணியே இப்ப பிரகடனம் ஆயிட்டாளோ எனக்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பாக்குறார். அந்த குழந்தைய தலையில முச்சி மோந்து முத்தமிடுறார், ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். உடனே யுத்த வேஷத்துல ஜெய்மல் வந்து நிக்கிறான். அவனுடைய வேஷமும் அவனுடைய நடையும் அவனுடைய உடையும் அவன் பாவனையும் அவன் கண்ணும் அவன் தோரணையும் எல்லாத்தையும் பார்த்த உடனே அவருடைய பிராணம் சொல்றார், என்னுடைய பிராணமே இப்பதான்ப்பா சீதளமா ஆச்சு. என்னுடைய வாழ்நாள் பூரா நினைவு தெரிஞ்சதுல இருந்து இன்னி வரைக்கும் வாழ்நாள் பூரா இந்த முகலாயர்களோட நான் சண்டை போட்டே என் வாழ்க்கை பூரா முடிஞ்சிடுது. உண்மையே வருங்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா என்னுடைய 5 புத்திராலுமே தீர சூர வீரர்கள் தான். இவாளை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் அதுக்கப்புறமா வர ஜெனரேஷன்ல இருக்கணுமே நான் பாதப்பட்டேன். ஆனா இப்போ உன்னை பார்த்த உடனே எனக்கு மனசுல சந்தோஷம் வந்துடுது. சரி, பாரத பூமி ரட்சை பண்றதுக்கு நம்ம குடும்பத்திலயும் ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா எடுத்து உடனே அவனை கூப்பிட்டு ஆலிங்கனம் பண்ணி உச்சி மோந்து அவன்கிட்ட சொல்றார், அப்பா நீ பக்தியும் பண்ணணும், சூரணமும் இருக்கணும், அப்படி இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தாக்கு அப்படின்னு சொல்றார். தாத்தா நான் அப்படிதான் தாத்தா இருப்பேன், நீ கவலைப்படாது தாத்தா, நான் உன்ன மாதிரியே வரேன் தாத்தா. என்ன மாதிரி இல்லடா, என்னை விட நீ பெரியவனா, இந்த சரித்திரம் படைக்கணும்னு சொல்றேனே அந்த மாதிரி நீ ஒரு சரித்திரம் படைக்கணும்டா, இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு திரும்பியும் அவனை இழுத்து பிடிச்சு கட்டி மோந்து உச்சியில மோந்து அவனுக்கு முத்தமிட்டு எல்லாம் பண்றாரு. அப்புறம் அவர் காலகதியை அடைஞ்சிட்டார். இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பீரம்ஜியும் காலகதி அடைஞ்சிட்டார். பீரம்ஜின்றது அவருடைய முதல் பையன், ராவ்தூதாஜியோட முதல் பையன். அவரும் காலகதியை அடைஞ்சிட்டார். அப்ப அவருக்கு 30 வயசு தான், ஆனா அவர் காலகதியை அடைஞ்சிட்டார். அப்புறம் அந்த சமயத்துல இந்த பையனுக்கு அப்பதான் 16 வயசு தான் ஆறுது. உடனே மேட்தாக்கு அடுத்தது யார் ராஜாவை பண்றது? உடனே சரி ஜெய்மலையே உட்கார வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்காசனத்துல இந்த 16 வயசான முன்னே இவனையே அந்த சிங்காசனத்துல உட்கார வச்சுட்டான். இந்த மாதிரி இப்படி போயிட்டே இருந்தது. அவன் இந்த நாட்டு நடப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறான், என்னென்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். இன்னும் போர் இதெல்லாத்தையும் ரகசியங்கள்லாம் புரிஞ்சுக்கிறான். அப்புறம் எல்லா எல்லா பயிற்சியும் கத்துக்கிறான். மீராக்கு கொஞ்ச நாள் அப்படி அவ மாமியாரத்துல இருந்துருக்கா. அதுக்கப்புறமா அவளுக்கு எல்லாம் முடிஞ்சு அவ பிருந்தாவனத்துக்கு போய் செட்டில் ஆயிட்டா. அப்படியே கிளம்பி நேரா பிருந்தாவனத்துக்கு நடந்துதான் பிருந்தாவனத்துக்கு போய் சேர்ந்துட்டா. பிருந்தாவனத்துல இருக்கா மீராபாய். இங்க இவர்தான் இது பண்ணிட்டு இருக்காரு, அரசாட்சி பண்ணிட்டு இருக்காரு மேட்டால. இப்படியா இந்த மாதிரி அவர் தாத்தாவனுடைய காலகதி முடிஞ்சுது. இதுக்கப்புறமா இவர் இப்படியே இருந்துட்டு இருக்கார். இளம் வயசு அந்த ஒரு செல்வ திமிரும்பா இல்லையா, அது அகங்காரம் எல்லாமே உண்டு. மனுஷான் இருந்தா எல்லாமே இருக்கும், எல்லாம் இருக்கு, பக்தியும் இருக்கு, நாட்டையும் கவனிச்சுக்கிறார், எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு யாருமே கட்டாத மாதிரி நம்ம ஒரு பெரிய மஹால் கட்டணும். அந்த மஹால்ல நம்ம அங்க போய் குடியேறணும் அப்படின்னு பார்த்து தினம் அதுக்குதான் போவார். காலையில போய் அதுக்கு என்னென்ன எங்கெங்க எப்படி வரணும், என்ன பண்ணணும், எங்கெல்லாம் எது இருக்கணும் எல்லாம் அப்படியே பிளான் பண்ணி அப்படி ஒரு ரசிச்சு அந்த ஒரு பெரிய மஹாலை கட்டிட்டு இருக்காரு அவர் வாழறதுக்காக. இப்படி நடந்துட்டு அப்போ அந்த ஊர்ல ஒரு பையன், அந்த பையன் இந்த எரும மாடு எல்லாம் நதிக்கரைக்கு கூட்டின்னு போய் குளிப்பாட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எரும கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, குட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு மேல தண்ணி வச்சு கொண்டு வருவான். ஊர்ல கொஞ்சம் தண்ணி பஞ்சம், ராஜஸ்தான் பாலைவனம் தானே அது. அந்த கொஞ்சம் அங்கேருந்து தண்ணி எடுத்துன்னு வருவான். அப்ப அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு அடியில ஒரு சந்த் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் இந்த பையனை பார்த்து இங்க வாப்பா, இங்க வா அப்படின்னு கூப்பிடுறார். உடனே அந்த பையன் ஓடி என்ன தாத்தா, என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, உங்க ராஜாவை பாப்பியா? பாப்பேன்னு, உங்க ராஜா கிட்ட சொல்லு, இந்த மாதிரி நான் ஒரு சந்த் ஒருத்தர் வந்திருக்காரு, இங்க மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கார், அவருக்கு தினம் 2 சேர் பால் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்ல சொன்னேன் நான்னு, நீ போய் அங்க சொல்லு
அப்படின்னு சொல்றான். இந்த பையன் அப்படியே இந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து வந்துட்டே இருக்கான். இப்படி வந்த உடனே ராஜா மகல்ல பார்த்து நின்னுட்டு இருக்கார். வேலை நடக்கிறதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்த சமயத்துல இந்த பையன் அங்க வரான். வந்த உடனே, ராஜா ராஜா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்றான். ஓடி வந்து, என்ன என்ன சொல்லணும் அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே அவன் சொல்றான், இந்த மாதிரி அங்க நான் வந்து தண்ணி எடுத்துன்னு வரதுக்காக போனேன். அப்ப வந்து அங்க ஒரு மரத்துக்கு அடியில ஒரு சந்து ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் வந்து, உங்க ஊர் ராஜா கிட்ட போய் எனக்கு தினம் 2 சேர் பால் வேணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். 2 சேர் பால் வேணுமாமா? அது வந்து என்கிட்ட சொல்ல சொல்றாரா? நீ சொல்லு, இந்த கண்ணுக்குட்டி எருமை கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அதுதானே நீ கூட்டின்னு போயிருக்க தண்ணி எடுத்துன்னு வரத்துக்கு, அது மடிய கறந்து பாலை குடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுற. சரி, மறுநாளைக்கு இந்த பையன் இதே மாதிரியே அந்த எருமை கடாவை ஓட்டின்னு போறான். இன்னும் தண்ணி எடுத்துன்னு வரான். வா இங்க வா, ராஜாவை பாத்தியா, சொன்னியா எனக்கு 2 சேர் பால் வேணும்னு சொன்னியா? ஆமா, பார்த்தேன் ராஜாவை, சொன்னேன். என்ன சொன்னார்? இந்த எருமை கண்ணுக்குட்டி இருக்குல்ல, விழிஞ்சு உங்களை பால் எடுத்துக்க சொன்னார், குடிக்க சொன்னார். ஏண்டா, எருமை கண்ணுக்குட்டி இத்தினோண்டு வச்சுருக்கே, இது வந்து பால் கொடுக்குமா அப்படின்னு சொன்னாரா? ஓ சரி, இங்க எடுத்துணுமா அந்த கண்ணுக்குட்டிய அப்படின்னார். நெற்றியில ஓம்னு எழுதினார். ஜெய் சீதாராம் அப்படின்னார். 4 பெரிய மடி வந்துடுத்து. கறந்தார். 2 சேர் பால் எடுத்துட்டார். போயிட்டு வா அப்படின்ட்டார். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, இத்தனோண்டு கண்ணுக்குட்டியில இவர் பாலை கறந்துட்டாரே, என்னது இது, ஒண்ணுமே புரியலையே. ஜெய் சீதாராம்னாரு, ஒரு 2 நிமிஷத்துல பால் வந்துடுத்து, என்னது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அப்படியே அவனுக்கு திடுக்கிட்டு போய் ஓடி வரான். ராஜா ராஜா அப்படின்னு. என்னப்பா, பாத்தியா அந்த சந்த, சொன்னியா நான் சொன்னத? ஆமா சொன்னேன். என்ன செஞ்சார் அவர்? ஒண்ணும் இல்ல, இந்த கண்ணுக்குட்டி இங்க கொண்டாடினார், நெத்தியில ஓம்னு எழுதினார், ஜெய் சீதாராம்னார், 2 சேர் பால் அதுல கறந்துட்டார், குடிச்சிட்டார். அப்படியா? மகா சித்த புருஷரா இருப்பார் போல இருக்கே, சந்தா இருப்பார், ஆனா ஒரு சித்த புருஷர் மாதிரி இருக்கே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனையாலேயே போயிடுறான் ஆத்துக்கு ராஜா. மறுநாளைக்கு காத்தால எழுந்து அந்த பையன் வருவானான்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த மகள் கிட்ட வந்து நின்னுடு. அந்த பையன் கரெக்டா எருமை மாட்டு கண்ணுக்குட்டியை ஓட்டின்னு வரான். வந்த உடனே, ஏ பையா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறேன். என்னன்னு? எங்க இருக்கார் அந்த சந்து? மரத்தடியில தான் இருப்பார். சரி, நாங்க கூட்டின்னு போ. ராஜா குதிரையில ஏறிக்கிறான், நேரா போறான். போய் பாக்குறான், அங்க இல்ல, அவர் கிளம்பி போயாச்சு. அடடா, அவர் கிளம்பி போயிட்டாரே, எங்க போயிருக்காரு, அவர் எங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். எனக்கு தெரியாததெல்லாம் அப்படின்னு அப்படியே தேடின்னு ஒரு 10 cross தூரம் போயிட்டு பார்த்தா அங்க அந்த மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் தானா அப்படின்னு கேக்குறாரு அந்த பையனை. ஆமா, இவரே தான். உடனே நேரா ஓடி போற. அவர் தியானத்துல உட்கார்ந்து இருந்தார். அப்படியே ஓடி போய் அப்படியே கை கால்லாம் அலம்பிட்டு, அங்க ஒரு ஆறு போறது, கை கால்லாம் அலம்பிட்டு அப்படியே அங்க நிக்கிறார். அவர் கண்ணை முழிச்சு பாக்குறார். பார்த்த உடனே, என்னப்பா ராஜாவை கூட்டின்னு வந்துட்டியா, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறார். உடனே ராஜா சாஷ்டாங்கமா காலில் விழறான். நான் செஞ்சது தப்புதான். நான் நல்ல சம்ஸ்காரத்துலதான் எங்க தாத்தா என்னை வளர்த்துருக்கா. நான் கிருஷ்ண பக்தி எல்லாம் பண்ணுவேன், நிறைய பாகவத கதைகள் பாரத கதைகள் எல்லாம் கேட்டிருக்கேன். ஆனா என்னவோ தெரியல, ஏதோ ஒரு அகங்காரம் என்கிட்ட வேலை செஞ்சிருக்கு. இந்த பெரிய மகள் கட்டுறேன் இல்லையா, அந்த அகங்காரம் என்கிட்ட வேலை செஞ்சிருக்கு. ஏதோ நான் இந்த பையனை பார்த்து அந்த மாதிரி நீங்க பால் கேட்டு சொன்ன போது நான் இப்படி சொல்லிட்டேன். நீங்க உடனே இப்படி பண்ணி காமிச்சிடலாமே. நீங்க மகா சித்த புருஷர், நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஐயோ, நீ ராஜாதி ராஜன், பல வேலைகள்ல இருப்ப, பல நேரத்துல பல யோசனையில இருக்கிறதுனால பல சித்தத்துல நிறைய விகாரம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதுல ஒன்றும் தப்பு இல்லை, நீ அதுக்காக வருத்தப்படாத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல மன்னிச்சுக்கோங்க, நான் மன்னிச்சுட்டேனேப்பா, நான் மன்னிச்சுட்டேன், நீ அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா. இல்ல நீங்க என்னை ஏத்துண்டேன்றது சத்தியமா இருந்தா என்னை மன்னிச்சுட்டேன்னா நீங்க தயவு செஞ்சு என்னுடைய அரண்மனைக்கு வரணும். எதுக்குப்பா அதெல்லாம்? நான் அதெல்லாம் வரல. இல்ல எனக்காக வரணும் நீங்க. சரி நீ போ, நான் சாயங்காலத்துக்குள்ள வரேன்
உடனே ராஜா கிளம்பி வந்துட்டான். அவர் அதே மாதிரி சொன்ன மாதிரி வந்துட்டார். வந்த உடனே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு திரும்பியும் அழறான். அவர் காலை கட்டி பிடிச்சுக்கிறான். நான் செஞ்சதுதான் தப்பு, என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் என்னவோ என்னுடைய சித்தமே கலங்கி போச்சு. நான் என்னவோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. அதனால என்னப்பா, நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே உன்னை மன்னிச்சுட்டேன்னு, இப்ப அதுக்காக எனக்கு இல்ல அப்படின்ட்டு பொண்டாட்டியை கூப்பிடுறான். கூப்பிட்டு தண்ணி எடுத்துன்னு வர சொல்றான். அவருடைய பாதங்களை நன்னா அலம்புறான். அதுக்கப்புறம் நன்னா தொடச்சி விட்டு சந்தன குங்குமம் வைக்கிறான். தூப தீப ஹாரத்தி எல்லாம் காமிக்கிறான். அந்த சரண பாதோதகத்தை எடுத்து பிடிக்கிறான். எனக்கு என்னுடைய பாவம் நிவர்த்தியா இருக்குமா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். கண்டிப்பா ஆயிருக்கும்பா, ஏன் அதுக்காக நீ வருத்தப்படுற? நீ இவ்வளவு மனசு வருத்தப்பட வேண்டாம்ப்பா, நான் எப்பவும் மன்னிச்சுட்டேன் முன்ன, வேற என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேக்குறார். எனக்கா, எங்க தாத்தா போனதுல இருந்து எனக்கு பக்தி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுத்து. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும். என்ன? நான் என்ன பண்ணா நான் பகவானுக்கு பிரீத்திகரமா ஆவேன்? எனக்கு நீங்க தான் எனக்கு நான் என்ன பண்ணணும்ன்றத நீங்க சொல்லணும். எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சித்தர் சொல்றார், அப்பா, ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 3 மணி நேரம் ஒரு பிரகரம், 8 பிரகரம் இருக்கு ஒரு நாளைக்கு. அதுல ஒரு பிரகர், ஒரு 3 மணி நேரம் நீ பகவானுக்காக செலவு பண்ணணும். நிச்சிந்தையா, எந்த இடைஞ்சலும் இல்லாம, எந்த விதமான எண்ணங்களும் இல்லாம, பகவானுக்குன்னே பிரத்யேகமா அந்த 3 மணி நேரத்தை செலவு பண்ணணும். முடியுமா? கண்டிப்பா, நீங்க சொல்லிட்டே நான் அப்படி செய்யறேன். எனக்கு ஏதாவது மந்திரம் ஜபம் ஏதாவது எடுத்து வைங்கோ, எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண ஜபத்தை எடுத்து வைக்கிறார். நான் எப்படி பூஜை பண்ணணும் அது தெரியாது எனக்கு. பூஜையா? எதுக்குப்பா அதெல்லாம்? மானசீகமா ஜபம் பண்ணு, மானசீகமா நீ பூஜை பண்ணு. கிருஷ்ணனை மானசீகமா பூஜை பண்ணா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். சமாதி நிலைக்கு போய் நம்ம பகவான அவனுடைய லீலைகளையும் அந்த சிந்தனை பண்ணி அவனோடையே ஐக்கியமாற மாதிரி அந்த அந்த நிலைக்கு போகணும்பா, பகவான் உனக்கு கிடைப்பான் அப்போ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அண்ணாவும் கிருஷ்ண மானசா பூஜை, ராம மானச பூஜை இதெல்லாம் நம்ம அண்ணாவும் போட்டிருக்காரு. எப்படி போட்டிருக்காரு கிருஷ்ண மானச பூஜை அப்படி போட்டிருக்காரு. இந்த மாதிரி நீ மானச பூஜை பண்ணு, அதுதான் சித்திக்கும். மீதி எல்லாத்துலயும் லோபங்கள் வரும், திரவிய லோபம், எல்லா லோபமும் வரும், எல்லாத்துலயும் லோபம் இருக்கு. அதனால மானசீகமா பூஜை பண்ணுப்பா, அதுதான் ரொம்ப உத்தமோத்தமம் அப்படின்றார். சொன்ன உடனே ராஜா எல்லாத்தையும் வாங்கிக்கிறார், கேட்டுக்கிறார். எல்லாம் பண்ண உடனே அவருக்கு போஜனம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க சொல்றாரு. எல்லாம் அவளுக்கு பரிமாறுறா. ஆம்படியா பொண்டாட்டி 2 பேருமா பரிமாறுறா. அவர் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறமா நான் சாப்பிடவே மாட்டேன்ப்பா, பால் தான் நான் குடிப்பேன், ஆனா நீ இவ்வளவு சொல்றதுனால நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சமா தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்காக இந்த கட்டில் வர வச்சுட்டேன், உங்களுக்காக இந்த சையா இந்த இதெல்லாம் இருக்கு, நீங்க படுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்லப்பா, அப்படிலாம் எனக்கு தேவையில்லை, நான் ஒரே இடத்துல இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறா. கொஞ்ச நேரம் இருந்தாலும் குருநாதரை பிரியறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயமா? அவ்வளவு அது கணவன் மனைவி குழந்தைகள் இது எல்லாத்தையும் விட ஆகர்ஷண சக்தி உள்ள ஒன்னே ஒண்ணு என்னன்னா அதுதான் குருநாதர். குருநாதரை பிரியறதுன்றது என்ன அவ்வளவு சுலபமான விஷயமா? அவரை பிரியத்துக்கு மனசே இல்லை. அழறான், தார தாரையா கண்ல இருந்து தண்ணி வருது. மறுநாளைக்கு அந்த வேலை செய்யறவாள்லாம் வரா. இன்னும் அந்த மஹல்ல இன்னும் வேற என்னென்ன பாக்கி இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க ராஜா, நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு கேட்க வரா. ராஜா சொல்றாரு, அந்த வேலையை அப்படியே நிறுத்திடுங்க, எனக்கு அந்த மகளே வேண்டாம். அவா போயிடுறா வேலைக்கார. ராஜா ராணி கேக்குறா, என்ன அப்படி சந்தோஷமா கட்டின்னு வந்தேளே, ஏன் திடீர்னு தெரியல? இல்லையே, அத கட்டினதுல வந்த அகங்காரத்தினால தானே அவர்கிட்ட குருநாதர் கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு பாவம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால எனக்கு அந்த ரஜஸ் குணம் ரொம்ப மேலோங்கி இருக்கும்போது தானே அந்த பில்டிங்கை கட்டியிருக்கேன். அதனால எனக்கு அங்க வாசமும் வேண்டாம், அது எனக்கு வேணவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிடுறான். அதுக்கப்புறமா இன்னொரு இடத்த எடுத்து அந்த இடத்துல ஒரு கம்பம் கட்ட சொல்றான், ஒரு ஸ்டோன் மாதிரி. அந்த கம்பத்து மேல ஒரு பில்டிங் கட்டுறான்.
அதுதான் அந்த ராஜா நித்தியம் போய் பூஜை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பகவானுக்காகவே அந்த மகளை கட்டிடான். பகவானுக்காகவே அந்த மகளை கட்டிட்டான். இப்ப அவர் சொன்னார் இல்லையா, அந்த சந்து சொன்னார் இல்லையா, அதே மாதிரியே தினம் என்ன பண்ணுவான், அதுல அந்த கம்பத்துல ஏறிதான் அந்த பில்டிங் உள்ள போகணும். ஆனா அந்த கம்பத்துல ஏறுறதுக்கு ஒரு ஏணி மாதிரி, ஒரு நூல் ஏணி மாதிரி, அது ஏதோ ஒரு ஏணி மாதிரி ஒண்ணு வச்சுக்கிறான். அந்த ஏணிய போடுவான், அதுல ஏறிப்பான். அப்புறம் அந்த ஏணியை மடக்கிடுவான். அதுக்கப்புறம் அந்த கதவை திறந்துன்னு உள்ள போவான். அங்க ஃபுல்லா அப்படியே பகவானுக்காகவே இழைச்சு கட்டியிருந்தான். ஃபுல்லா சந்தன கட்டைகள் எல்லாம் போட்டு அந்த மாதிரி உள்ள நுழையும் போதே அப்படி கம கம கமன்னு வாசனை வருமா. அந்த மாதிரி இழைச்சு இழைச்சு கட்டிருந்தான் அந்த கோயில. தினம் காலையில எழுந்த உடனே எல்லாம் தன்னுடைய வேலைகள்லாம் முடிச்சிடுவான். முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு நேரா அந்த ராஜ்ய வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் முன்னாடியே போயிடுவான். போய் நேரா அந்த மகளுக்குள்ள போய் இந்த ஏணியில ஏறி உள்ள போனவனே பூட்டின்றுவான் கதவை. போகும்போதே வெள்ளி தாம்பாளங்கள்ல தீர்த்தம், மேவா, அப்புறமா இத்தரு, சென்ட்டு, பழங்கள், இன்னும் என்னென்ன சாமக்கிரியைகள், பகவானுக்கு புஷ்பம் எல்லாம் எடுத்துடுவான். எடுத்துட்டு போயிடுவான். ஒரு பெரிய ரூலே போட்டிருந்தான், எந்த காரணம் கொண்டும் நான் வர வரைக்கும் இந்த 4 மணி நேரம் என்னை யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது. அத்தவா என்னை யாராவது தொந்தரவு பண்ணா தல்வார், என்னுடைய தல்வார் தான் பேசும். அவனுக்கு மிருத்யு தண்டனை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால என்னுடைய பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, என்னுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ரூல் ஆர்டர் போட்டு வச்சிருந்தான். இது இப்படியே போயிட்டே இருந்தது. ஆக 4 வருஷம் ஆயிடுத்து. இப்போ அந்த சேவை ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆயிடுத்து. பொண்டாட்டிக்கானா திடீர்னு இந்த மாதிரி போயிடுறாரு. 4 மணி நேரம் கழிச்சுதான் வர்றார். பால், மேவா எல்லாத்தையும் எடுத்துன்னு போறார். யாருக்காக இதெல்லாம் எடுத்துன்னு போறாரு? அங்க யார் தான் இருக்கா? இங்க என்ன நடக்கிறது? இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ராணிக்கு நாளுக்கு நாள் ஆர்வம் வளர்ந்துடுது. ஒரு நாளைக்கு ராஜா சைன இதுல படுத்துட்டு இருக்கார், ராணியும் படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு தூக்கம் பிடிக்கல. ராஜா இப்படி திரும்பினோடனே அந்த சாவியை என்னைக்குமே அவர் தன்னுடைய தலகாணி கீழே தான் வச்சுப்பார். இன்றைய தினம் அவன் என்ன பண்ணா, அவர் இப்படி திரும்பின உடனே அந்த சாவியை மெல்லமா எடுத்துட்டார். எடுத்துட்டு மெல்லமா கதவை திறந்துட்டு போய் அந்த ஏணிய போட்டு அதுல ஏறி கதவை திறந்து நேரம் உள்ள போயிட்டார். சத்திரிய பொம்பளைங்களும், அதனால அவளுக்கு அவ்வளவு வீரம். போயிட்டார். கதவை திறந்து மெல்லமா கதவை திறந்து உள்ள போறதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஒரு பெரிய பயம் வந்துடுது மனசுல. எதனால இந்த பயம் வந்தது நம்மளுக்கு? நம்ம எதைக்குமே பயப்பட மாட்டோமே, நம்ம எதுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சு இப்படி மெல்லமா ஒரே சுகந்தம், வாசனைனா வாசனை, அப்படி வாசனை. உள்ள போய் பாக்குறா, ஒரு பெரிய மெத்தை விரிச்சிருக்கு. அந்த மெத்தையில ஃபுல்லா சென்டர்லாம் போட்டிருக்கு. அது நிறைய புஷ்பம் அப்படியே அடுக்கி 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 புஷ்ப படுக்கையா இருக்கு அந்த படுக்கை பூரா. அதுல ஒரு 16 வயசு பாலகன் படுத்துட்டு இருக்கான். சிச்சு யாருன்னு இப்படி போய் பாக்குறா. சுருளான கேசம், தலையில மயில்பி கொண்ட, விசாலமான வட்சஸ்தலம், என்ன நகையா போட்டு இருக்கான். உன்னுடைய பாதத்தை பார்த்தா அப்படியே ரோஜா பூ கலர்ல இருக்கு. கோமளமா இருக்கான். படுத்துட்டு இருக்கான். பார்த்த உடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியல. கையும் மூடல, காலும் மூடல. நேரம் வந்தா வெளியில கதவை பூட்டினா, கிடுகிடு கிடுகிடுன்னு அந்த ஏணியில இறங்கினா, நேரா ஓம் கதவை மெல்லமா திறந்துட்டு அப்படியே வேர்த்து பொட்டி அப்படியே புடவையெல்லாம் அப்படியே நனைஞ்சு போயிடுது. அப்படியே படுத்துக்கலாம்னு இப்படின்னா, இந்த சாவியை வைக்கலான்னு இப்படி கையை இப்படி தூக்கினா, கரெக்டா ராஜா, என்னது, யார் எடுத்தது இந்த சாவியை, ஏன் எடுத்த அப்படின்னு கேக்குறான். சிச்சு, இவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து. நான் சாவி எடுத்தது, நான் இப்ப என்ன சொல்லுவேன்? ஏன், என்ன ஆச்சு சொல்லு, எங்க போன? இல்ல, நீங்க 4 வருஷமா நான் ஒன்னும் பண்ணல. நான் போனேன், பார்த்தவனே நான் ஓடி வந்துட்டேன். உனக்கா உன்னை யார் போ சொன்னது, எங்க போன அப்படின்னு கேக்குற. உங்களுடைய மனைவி தானே,
4 வருஷமா நீங்க இதே மாதிரி போயிட்டு இருக்க, கையில எல்லாத்தையும் எடுத்துட்டு 4 மணி நேரம் நீங்க திரும்பி வர மாட்டேன். நீங்க எங்க போறேள், என்ன பண்றேள், அங்க யார் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? இந்த பேச்செல்லாம் வேண்டாம், இதெல்லாத்தையும் விடு, நான் இதெல்லாம் கேட்கவே இல்லை. நீ அங்க யார பார்த்தேன்னு சொன்ன, யார பார்த்த? ஆமா பார்த்தேன். சீக்கிரம் சொல்லு, என்னுடைய உயிரே பிராணனே போயிட்டு போல இருக்கு, யார பார்த்த? இல்ல, என்ன 16 வயசுல ஒரு கோமளமான பாலகனை பார்த்தேன். அப்படியா? சுபு சுபுலான கேசம், தலையில மயிர்பீலி கொண்ட விசாலமான வட்சஸ்தலம், கோமளமான மஞ்ச கலர்ல பட்டு கட்டின்னு இருந்தான். நீ எல்லாத்தையும் சொல்றா. அங்க ஒரு இது இருந்தது, அது மேல வந்து கிரீடம் இருந்தது, எல்லாத்தையும் பார்த்தேன். அப்படியா? அப்படியா? ஏ கோவிந்த், ஏ கோவிந்த், ஹே கோவிந்த், ஏ கோவிந்த் அப்படியே கதறார், அழறார். அப்படியே மூர்ச்சையை கீழே தமால விழுந்துட்டார் ராஜா. இவளும் என்னென்னவோ பண்ணி பார்த்தா, அவளால எழுப்ப முடியல. அவளுக்கு பயம் வந்துடுது. உடனே போய் எல்லாரையும் கூப்பிட்டா, காதிகள் எல்லாரையும் கூப்பிட்டா. அவ அம்மா இருக்கா, ஜெய்மலோட அம்மா இருக்கா, கூப்பிட்டா. எல்லாரும் வந்தா. ரொம்ப நாளி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு பிரக்னையே வந்தது. ரொம்ப பயந்து போயிட்டா, அழுதா. என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவன் அம்மா காலில் விழுந்து கதறா. 3 மணி நேரம் கழிச்சு அவர் எழுந்த உடனே, எங்க 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 கோவிந்த், எங்க கோவிந்த், இப்ப இருக்கானா அங்க அப்படின்னு கேக்குறார். அழறார். உடனே அவர் சொல்றா, நாதான் என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் பெரும்னா பார்த்துட்டு உடனே ஓடி வந்துட்டேன், நான் அங்க ஒரு நிமிஷம் கூட நிக்கிற, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றார். என்ன நான் செஞ்சது தப்புதான், நீங்க என்ன தண்டனை வேணா கொடுங்க. எதுக்குமா நான் தண்டனை கொடுக்கணும்? நீ பகவானுக்கு இவ்வளவு பிரியம் உள்ளவளா ஆயிட்ட. இன்றைய தினம் உனக்கு கிடைச்சது இந்த பாக்கியம். நான் 4 வருஷமா இப்படி நான் அவனை மண்ணாடி உருகி வேண்டேனே, எனக்கு அவன் தரிசனம் கிடைக்கல, ஆனா உனக்கு தரிசனம் கிடைச்சது. நீ மகா பாக்கியவதிமா, நான் உன் காலில் விழணும், நீ ஏன் என்கிட்ட தண்டனை எது வேணா கொடுங்கன்னு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். நேரா ஓடுறாரு. ஓடி போய் கதவை திறந்து பாக்குறார். நிஜமாவே பயங்கர சுகந்த வாசனை அடிக்கிறது எல்லாம் இருக்கு. சரி, எல்லாத்தையும் பார்த்தார். எனக்கு இவ்வளவுதான் பிராப்தி அப்படின்னு திரும்பி ஓடி வந்தார் கீழே. அதுக்கப்புறமா அவர் ஒரு 3 நாள் யார்கிட்டையும் எதுவும் பேசவே இல்லை. அப்புறம் அவருடைய குருநாதர் சொன்னது ஞாபகம் வந்தது. முதல்ல ஜபம் நிறைய பண்ணணும்ப்பா, ஜபத்தினாலதான், சோஸ்திரத்தை விட ஜபம் உஸ்தி, ஜபத்தை விட தியானம் உஸ்தி, தியானத்தை விட சமாதி உஸ்தி. அதனால நிறைய ஜபம் பண்ணணும்ப்பா, பண்ணா உனக்கு பகவான் பிரத்யட்சமாவான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. உடனே என்ன சொல்றான், 1000 மணி துளசி மணி கோத்து உடனே மாலையை எடுத்துன்னு சொல்றான். சபாக்கு போவான் இவன். சபால போய் எல்லாம் என்னென்ன கவனிக்கணுமோ எல்லா ராஜ காரியங்கள் எல்லாத்தையும் கவனிப்பான். எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிப்பான். யார் யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் ஆர்டர் போடுவான். எல்லாம் ரொம்ப நல்லா திறமையா பரிபாலனம் பண்ணுவான். ராஜ்ய பரிபாலனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில என்ன பண்ணுவான், நேரம் இருக்கு, எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பா. இந்த 1000 துளசி கோத்த மாலை இருக்கு இல்லையா, அது ராஜா சபைக்கு வந்தவுடனே அதுவும் ஆஜராயிடும். அந்த பெட்டி அதுல இருந்து எடுப்பான். எடுத்து அந்த மாலையை அப்படியே அந்த சபையில உட்கார்ந்துட்டு இருப்பா. எல்லார்கிட்டையும் போயிடும் அந்த மாலை. அப்படி இவன் ஜபம் பண்ணிட்டே இருப்பான். அப்படியே அந்த சக்கரம் மாதிரி சுழலுமா அந்த மாலை. அப்படியே ஜபம் எல்லாரும் பண்ணுவா. பண்ணி அப்படியே அது சக்கரம் மாதிரி அந்த மாலை சுழலும். அப்படி அந்த மாதிரி ஜபம் பண்ணுவானா, கீர்த்தன் பண்ணுவான் திடீர்னு ராஜசபையில. அப்படியே ஒரு கிருஷ்ண பக்தியில அப்படி ஒரு திளைப்பான். இப்படி அவன் ஜபம்லாம் நிறைய இன்க்ரீஸ் பண்றான். என்னென்னவோ பண்ணி பாக்குறான். எப்படி நம்மளுக்கு இதுல இருந்து நம்மளுக்கு பகவத் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு தினம் தினம் ஆவலா எதிர்பார்ப்பான். ஒரு நாளைக்கு மீரா அவன் நினைச்சுக்கிறான், அக்கா நீ தானே எனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்ப, எனக்கு எத்தனை தடவை நீ கையில ராக்கி கட்டி இருக்க, அக்கா நான் உன்னதான் நினைச்சுக்கிறேன், எனக்கு பகவத் பிராப்தம் ஆகணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சுப்போம் மானசீகமா மீரா கிட்ட. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. இவனை விட கெட்டிக்கார யுத்தத்துல வாள் வீசுறதுல ஜெய்மலை யாருமே மிஞ்சிக்க முடியாது. ஜெய்மல் அவ்வளவு கெட்டிக்காரன் எல்லாத்துலயுமே. ஒரு நாள் எல்லா ராஜகாரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கான், எல்லாம் முடிச்சுட்டான். பகவத் ஆராதனத்துக்காக அவன் கிளம்பி போறான். ஜோத்பூர்ல ராஜா
மாலவ் தேவ்னு சொல்லிட்டு. அவனுடைய பையன் பேர் வந்து ராய்மல். ராய்மல். அவனுடைய சேனாதிபதியோட பெயர் வந்து பிருத்திவிராஜ். அவனுக்கு வந்து எப்பவுமே இந்த மேட்தா மேல ஒரு கண்ணு. எப்படியாவது இந்த ஜெய்மலை இது பண்ணிட்டு நம்ம இந்த மேட்தாவை பிடிக்கணும் அப்படின்றதுல அவனுக்கு ஒரு பெரிய கண்ணு. இந்த ராஜா என்ன பண்றான், மேட்தால இருந்து 2-3 பேர் வரா இவனுடைய சபைக்கு. கூப்பிட்டு விசாரிக்கிறான், எப்படி இருக்கான் ஜெய்மல், என்ன பண்றான். அவர் வந்து நல்லா இது பண்ணிட்டு இருக்கார். ஆனா ஒரு பெரிய ஸ்தம்பம் ஒண்ணு நட்டிருக்காரு, அது மேல ஒரு மாளிகை கட்டியிருக்கார். தினம் 4 மணி நேரம் அங்க பூஜை பண்றதுக்கு போயிடுவார், தியானத்துல இருப்பார், பஜனை பண்ணுவார், எல்லாம் பண்றாரு அவர். அப்படியா, எத்தனை மணிக்கு போனா எத்தனை மணிக்கு திரும்பி வருவான், இன்னும் இந்த டயத்துக்கு போவான், இந்த டயத்துக்கு வருவான், இப்படி பண்ணுவான், அப்படி பண்ணுவான், எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறான். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுண்டு அவ என்ன பண்றா, அந்த சமயமா பார்த்து அதுக்கு முன்னாடியே அவ ஊர்ல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிரோஸ் தூரத்துக்கு இருக்கும் சேனை. அவ்வளவு பெரிய சேனையை திரட்டிண்டு அவன் அங்கேருந்து கிளம்பி உதய்பூர்ல இருந்து வரான் மேட்தாக்கு. ராஜா வந்து மேல உட்காந்துட்டு தன்னுடைய சேவா பண்ணிட்டு இருக்கார் அவர். உடனே இந்த சத்தம் எல்லாம் கேட்கறது, பேரிக சத்தம், சங்கு சத்தம் எல்லாம் கேட்கறது. இது வந்துட்டான் அவன். இந்த மைதானம்னு ஒண்ணு இருக்கு, அது வரைக்குமே வந்தாச்சு. இப்போ அவ உடனே சேனாதிபதி உடனே திருன்னு முழிக்கிறான், எல்லா சைனிக்கையும் கூப்பிடுறான், எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் ரெடியா ஆயிட்டா, சிப்பாய்கள்லாம் ரெடியா இருக்கா, குதிரையெல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ அவன் வந்து சேனாதிபதி சொல்றான், ராஜா இல்லாம அவன் கமாண்ட் கொடுக்காம நான் எப்படி வந்து படையை இது பண்றது, அதனால ராஜா வந்தாதான் நான் படைக்கு இது பண்ண முடியும், அவர் இல்லாம எனக்கு தெரியாது, அவர் வந்தாதான் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப யார் போய் ராஜாவை எழுப்புறது அப்படின்னு பேசிக்கிறார். ராஜாவுடைய அம்மா கிட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி வந்து இப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நாங்களும் எல்லாரும் ரெடியா இருக்கோம், ராஜா வந்தாச்சு, அவர் கமாண்ட் கொடுத்து அவர் முதல்ல காலை எடுத்து வச்சுட்டாருன்னா நாங்க எல்லாரும் கிளம்பிடுவோம், இப்ப போய் உடனே ராஜாவை கூட்டின்னு வாங்கோ. ராணி சொல்றா, யார் போனாலும் மிருத்யு தண்டுன்னு சொல்லுவாரே, இப்ப என்ன பண்ண முடியும் அதுக்காக. ஜெய்மலுடைய அம்மா சொல்றா, இல்ல நான் போறேன், நாட்டு மக்களுக்காக நான் போறேன், என்ன அவன் ஒருவேளை தல்வாருனால அவன் வந்து அடிச்சுட்டானாலும், நான் இறந்து போயிட்டேன்னாலும் நான் ஒட்டி தானே போவேன், என் பையனுக்கு கீர்த்தி குறையக்கூடாது, அதனால நான் அவனை எழுப்பிட்டு வரேன், நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி அந்த ஏணிய போட்டு அவ ஏறி போயிடுறா. நேரா மேல போயிட்டு ஜெய்மல் 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 ஜெய்மல்னு பெரிய குரல் எடுத்து கத்துறா. அவர் சமாதியில இருக்கார், அவரால் வெளியிலயே வர முடியல அந்த சமாதியில இருந்து. அப்புறம் வந்து அவனை தொட்டு எழுப்புறா. அப்பவும் அவரு இல்லை, உடனே அப்படியே பிடிச்சு உலுக்கி அப்படியே கீழே தள்ளி விடுறா. உடனே அவர் கண்ணை திறந்து பாக்குறார். என்னம்மா அப்படின்னு கேக்குறாரு. டேய், ஊரே கொல்ல போயிடுச்சுரா, இந்த மாதிரி வந்து அவன் மாலவ் தேவ் ஜோத்பூர் ராஜா வந்துட்டான்டா, அவன் வந்து இப்ப இந்த மாதிரி நம்ம மேல படை எடுத்துன்னு வந்திருக்கான், சேனாதிபதி ரெடியா நிக்கிறார், எல்லா சிப்பாய்களும் ரெடியா ஆயிடுச்சு, நீ உடனே வாடா அப்படின்னு சொல்றார். உடனே அவர் வந்து மா ஹரி சப் பலி கரே, திரும்பியும் கரே ஹரி பலி அப்படின்னு சொல்லிட்டு சமாதி போயாச்சு. இப்ப அவ திரும்பி உலுக்கி பார்த்தாலும் தள்ளாலும் அவன் எழுந்துக்கவே இல்லை ராஜா. உடனே இவளுக்கு பயம் வந்துடுது. சரி, ஏதாவது இப்ப வரமாட்டான்னு தெரிஞ்சு போயிடுத்து, இவன் நிலைமை புரிஞ்சு போயிடுத்து, இவனை எழுப்பியும் பிரயோஜனம் இல்லை, நம்ம போவோம், அந்த பகவான் பார்த்து சொல்லிட்டான் இல்லையா, கரே ஹரி பலின்னு சொல்லிட்டான் இல்லையா, அதனால ஹரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அழுதுண்டே கீழே இறங்கி ஓடி வரா. வந்து சேனாதிபதி கிட்ட சொல்லணும்னு வரா. பார்த்தா சங்கு உதறது, பேரி கொட்டியாச்சு, எல்லாரும் கிளம்பி போயின்னு இருக்கா. உடனே என்ன அவெல்லாம் கிளம்பி போயாச்சா? ஆமா, எல்லாரும் கிளம்பி போயிட்டா, ராஜா ஜெய்மல் வந்துட்டார், அவருக்கு குதிரை மேல ஏறி கங்கன் மேல ஏறி போயாச்சு, சேனாதிபதியும் போயாச்சு, எல்லாரும் போயாச்சு அப்படின்ட்டு அங்க இருக்கிறவா சொல்றா. இவ வந்து அவ எதிர்க்க என்ன பேச முடியும், வாய மூடி நேரம் அரண்மனைக்குள்ள போயிடுறா. உள்ள போயிட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றா. பகவானே அவனும் கிளம்பி போல, ஆனா போயாச்சுன்னு இவ சொல்றா.
நீதான் போனியா? நீ எதா இருந்தாலும் நீ பார்த்து சரி பண்ணி கொடுத்துருப்பா. எனக்கு ரொம்ப மனசு வியாக்குலமா இருக்கு. இந்த குழந்தை இப்படி ஆயிட்டானே. நாட்டை பாதுகாக்க வேண்டிய குழந்தை இப்படி ஜபம் தபம் சமாதி நிலை அப்படின்னு உட்கார்ந்தனா என்ன ஆறுது? உன் பேர் தான்ப்பா கெட்டு போகும். நீ தான் போய் காப்பாத்தணும் அவனை. நான் அவனுடைய மானத்தை நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு இவ இங்க உட்காந்து அழுதுன்னு இருக்கா அம்மாக்காரி. அதுக்குள்ள திரும்பி 4 மணி நேரம் முடிஞ்சிருத்து. அவெல்லாம் திரும்பி வந்துட்டு இருக்கா. இவன் வந்து ஷாம்வாலா இவன் என்ன பண்றான்? அங்க எல்லாம் முடிச்சாச்சு. போரே முடிச்சுட்டு யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த கங்கன் குதிரையை எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல கட்டிட்டு அந்தர்தானம் ஆயிட்டான். ராஜா தன்னுடைய 4 மணி நேரம் ஆயிட்டு இறங்கி கீழே வர்றார். வந்த உடனே ராஜா வந்தாச்சு அப்படின்ன உடனே ராணி உள்ள இருந்து ஆர்த்தி தட்டை எடுத்துன்னு ஓடி வர, ஆர்த்தி ஆர்த்தி என்னம்மா ஆர்த்தி, எதுக்கு ஆர்த்தி அப்படின்னு கேக்குறாரு. என்ன நீங்க இவ்வளவு தூரம் போய் இவ்வளவு தூரம் களைச்சு போய் கடைசியில வெற்றியோட திரும்பி வந்திருக்கேளே, நான் உங்களுக்கு ஆர்த்தி எடுக்க வேண்டாமா? என்னது என்ன, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு உடனே வாங்க உள்ள அப்படின்னு உள்ள கூட்டின்னு போற ஆர்த்தி எடுத்துட்டு உள்ள போனவுடனே உட்கார வச்சு இந்த மாதிரி எல்லாம் ஆச்சேடா, நான் வந்து நான் எழுப்பினேடா, நீ தானடா எழுந்துக்கலாம், அரி கறி பலின்னு சொல்லிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியா அப்படியா, எதுல போனார் அவர்? யார் வந்தது? எப்படி போனார்? இந்த மாதிரி இந்த மாதிரியே தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு நீ தான் வந்திருக்கன்னு தான் எல்லாரும் ஊரே பேசிக்கிறது. நீ தான் போனேன்னு தான் பேசிக்கிற எல்லாரும். ஜெய்மல் தான் வந்தாருன்னு தான் சொல்றா. அப்படியா, எதுல போனாரு? உன்னோட குதிரை கங்கன்ல தான்டா போனார். கங்கனா அப்படின்னு கிடுகிடுன்னு ஓடி வராரு. வந்து குதிரை லாயத்துக்கு ஓடுறார். ஓடி கங்கனை பாக்குறார். பார்த்த உடனே கங்கன் உடம்பு ஃபுல்லா அப்படியே வேர்வை ஊத்துறது. இந்த கழுத்துக்கு கிட்ட பக்கத்துல ஒரு இடத்துல அடிபட்டிருக்கு, முன் கால்ல அடிபட்டிருக்கு, கொஞ்சம் கன்னத்துக்கு பக்கத்துல சொராய்ச்சிருக்கு. அப்புறம் ஹா 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 அப்படின்னு அப்படி மூச்சு விட முடியாம அப்படியே தவிக்கிறது. உன்ன கங்கன் கங்கன், நீ என்ன இன்னைக்கு, உனக்கு என்ன பாக்கியம், உன் மேல உட்கார்ந்துட்டு ஷாமசுந்தர் வந்தானா? நீதான் இந்த மாதிரி இன்னைக்கு போயிட்டு வந்தியா? ஷாமசுந்தர் உன் மேல உட்கார்ந்தானா அப்படின்னு உடம்பெல்லாம் தடவி கொடுக்குறார். உடனே பொண்டாட்டியை கூப்பிடுறார். போய் உடனே தண்ணியை எடுத்துட்டு வா, பூஜைக்கு புஷ்பம் எடுத்துட்டு வா, சந்தன குங்குமம் எல்லாம் எடுத்துன்னு வா, இத்தர் சென்ட் எல்லாம் எடுத்துன்னு வா, அதுக்கு உடம்புல பூசறதுக்கு மருந்து எடுத்துன்னு வா, அதுக்கு ஆகாரம் எடுத்துன்னு வா, எல்லாம் எடுத்துன்னு வா அப்படின்ற எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுறா. உடனே 4 காலையும் நன்னா அலம்புறார், சந்தன குங்குமம் எல்லாம் வைக்கிறார், உடம்பெல்லாம் தொடச்சு விடுறார், மருந்த போடுறார், சென்ட் இத்தர்லாம் போடுறார், மாலை போடுறார், நெத்தியில சந்தனம் வைக்கிறார், வீர திலகம் வைக்கிறார், ஆரத்தி எடுக்கிறார், சுத்தி பிரதர்ஷனம் வரார், நமஸ்காரம் பண்றார். அப்படியே போய் ஆலிங்கனம் பண்ணிட்டு கட்டிட்டு கங்கன் அப்படின்னு அப்படியே கட்டிட்டு அழறாரு. இப்ப இவர் கங்கன் அழருது. அது வந்து குதிரையா இருந்தா கூட எந்த பறவைகளா இருந்தாலும், பசுக்களா இருந்தாலும், பட்சிகளா இருந்தாலும், எதுவா இருந்தாலுமே பகவான் வந்து அந்த வேவ் லென்த்னு சொல்லுவா, அது வச்சிருக்கான். இவர் என்ன நினைக்கிறார், இவர் கண்ல என்ன இப்படி தண்ணி வருது, அப்படியே அதே மாதிரி அதனுடைய மனசுலயும் தோன்றது. இந்த சேத்தனா வந்து விகாசம் ஆகி அது யாரா இருந்தாலும் அத வந்து அந்த அந்த எண்ணங்கள் வந்து அப்படியே அவளை தாக்கி இவா என்ன லெவல்ல இருக்காவளோ அந்த லெவலுக்கு அவளும் இந்த எண்ண பரிமாற்றங்கள் ஆகும். அந்த மாதிரி கங்கனுக்கும் புரிஞ்சு கங்கனும் அழகுது. கண்லேருந்து தாரையா தண்ணி வருது. திரும்பி கங்கனை அப்படியே நோவா கட்டையை பிடிச்சிட்டு கத்துறான், அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறான், அழறான், நெஞ்சில சாச்சிக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு 10-15 நிமிஷம் ஆன உடனே அப்படியே அந்த கங்கன் கீழே விழுறது, அப்படியே பிராணம் போயிடுச்சு. உடனே இவனுக்கு தாங்க முடியல, துக்கம் தாங்க முடியல. அப்பதான் அவனுக்கு வந்து மாராணா பிரதாப் சிங் இருந்தார் இல்லையா, அவருடைய ஞாபகம் வருது. அந்த குதிரை, அவள் வந்து அவருடைய குதிரையோட பேர் வந்து சேத்தக்னு அந்த குதிரைக்கு பேரு. அவர் வந்து வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு தடவை தான் அழுதுருக்காரு. எப்பன்னா இந்த தன்னுடைய குதிரை சேத்தக் குதிரை காலமான போதுதான் அவர் அழுதார். இந்த முகலாயர்கள் வந்து எப்ப பார்த்தாலும் படையை எடுத்துட்டே தான் இருப்பா. அவளுக்கு இதேதான் வேலை, ராஜபுத்திரர்கள் மேல. இந்த இந்துக்கள் முஸ்லிம்கள் சண்டை ஓயாது. அவளுக்கு ராஜபுத்திரரை பார்த்தாலே அப்படியே ரொம்ப ரொம்ப பரிதாபமான இது.
இப்படி ஒரு கஷ்டப்பட்டிருக்கா அவெல்லாம். 20 மணி நேரம் சண்டை போடுவாராம். 20 மணி நேரம் சண்டை போடுவார். 2 கையிலயும் 2 தல்வார் வச்சுக்குவார். 2 வாள் வச்சு 2 கையாலையும் சண்டை போடுவார். அந்த குதிரை எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்குமா, அப்பேற்பட்ட குதிரை. இந்த குதிரை எல்லாம் முடிஞ்சா விட்டு இந்த போருக்கு போயிட்டு வந்த உடனே அந்த குதிரைக்கு எல்லா சுசுரூஷைகளையும் பண்ணா, அப்படியே இவர் நின்னார்னா இவர் மேலேயே சாஞ்சிடுமா. அந்த அளவுக்கு அந்த குதிரையும் ராணா பிரதாப் சிங்கம் அப்படின்னு இருக்கார். ஒரு தடவை இதே மாதிரியே நீ சண்டைய நடந்துட்டு இருக்கும் முகலாயர்களோட, அவ வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கா. இந்த குதிரை என்ன பண்ணிட்டு ஒரே ஒரு தாவுதான் 35 அடி 35 அடி ஒரு எகிரி ராணா பிரதாப் சிங்கை பிழைக்க வச்சிருச்சு. அப்பவே அதோட அப்படி கால் உடைஞ்சு போயிடுத்து. அப்படியே விழுந்தது, பிராணம் எடுத்து அப்பவே. ஆனா இவரை காப்பாத்திடுச்சு. இல்லைன்னா இவர் அந்த தந்திரத்துல, அவளோட ராஜ தந்திரத்துல மாட்டி இவர் போயிருப்பார். ஆனா இந்த குதிரை 35 அடி பாஞ்சு அப்படியே அவரை அப்படி விழறது, அப்படியே அவருடைய கால் உடையறது, அப்படியே பிராணமும் போயிடுச்சு. அழறார் 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 அழறார், அப்படி அழறார். இந்த ஹல்தி காட்டின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துலதான் இந்த குதிரையனுடைய சமாதி இருக்கு. இந்த குதிரையோட சமாதி இருக்கு. இன்னைக்கும் அங்க இருக்கிறவாட்ட கேட்டானா அவ சொல்றாளாம், எப்பாவது இந்த குதிரை சொப்னத்துல வரும், சில சமயத்துல எதிர்க்கையே கூட காட்சி கொடுக்கும். எப்பாவது இதனுடைய இது எங்களுக்கு கிடைக்கும். இது பகவான் அம்சமாவே நாங்க நினைக்கிறோம் இந்த குதிரைய. அதுவும் இதுக்கும் இல்லாம நிறைய ராஜஸ்தான் இருக்காரு. இந்த ஸ்ரீநாத்ஜி மந்திர் போறதுக்கு முன்னாடி இருக்கிற வீடுகள்லாம் வாசல்ல பார்த்தா சாதாரண வீடாதான் இருக்கும். ஆனா வாசல்ல குதிரை படம் வரைஞ்சிருப்போம். வாசல்ல குதிரை படம். நம்ம எல்லாம் கோமாதா அதை வச்சு பூஜை பண்றோம். கோமாதாக்கு இதுல அவ குதிரை படம் இருக்கும், வாசல்ல வரைஞ்சிருப்பான். எல்லாத்து வாசல்லையும் இருக்கும். அப்படி அந்த சேத்தக்கு குதிரை அப்படி மகாராணா பிரதாப் சிங்கர் காப்பாத்திட்டு. இந்த மாதிரி இந்த குதிரை பிராணனை விட்டுட்டு ஜெய்மலால பொறுக்கவே முடியல. சோ இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டு கங்கன் அப்படின்னு கதறி கதறி அழறான். அதுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்றான், எல்லாம் பண்ணி நிச்சான். நேரா திரும்பி கோயிலுக்கு ஓடுறான். ஓடி பிரபுக்கு என்ன ஆச்சு, சமாதி நிலைக்கு போயிடறான். போய் பாக்குறான், இங்க ஒரு கன்னத்துக்கு கீழே ஒரு இடத்துல அடிபட்டு, கால்ல ஒரு வெட்டுகாயம் இருக்கு, 2-3 இடத்துல அடிபட்டு. எல்லாத்தையும் பார்த்த உடனே கதறி அழறான். எனக்காக நீ போய் இவ்வளவு அடி வாங்க முடியா? நான் என்ன அப்படி ஒரு பக்திமானா? எனக்கு என்ன தெரியும்? எனக்காக நீ இப்படி போனியா? ஷாமசுந்தரா, உனக்கு எதுக்குப்பா இவ்வளோலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடவி 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 அந்த சமாதி நிலையிலேயே நான் பார்த்துட்டே வரான். 2 காதுல பாக்குறான். ஒரு காதுலதான் குண்டலம் இருக்கு, இன்னொரு காதுல தங்க குண்டலம் காணோம். உடனே சமாதியில இருந்து வெளியில வந்துட்டான். நேர கீழே இறங்கி வரான். ஒரு குதிரையை எடுத்துக்கிறான். திரும்பி யுத்த மைதானத்துக்கு ஓடுறான். அவன் அம்மா விடறா, என்னவோ தெரியலையே, என் குழந்தை பிடிபடவே மாட்டேன்றானே, அன்னிலேருந்து இப்படி ஆயிட்டானே, 2-3 நாள் ஆச்சு, ஒண்ணுமே சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவுமே செய்யலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவன் அம்மா கதறி கதறி அழறா. பொண்டாட்டியும் வேதனைப்படுறா. இதுக்கு நடுவுல இந்த இன்னொரு குதிரையை எடுத்துட்டு ராஜா யுத்த மைதானத்துக்கு ஓடுறான். ஓடி ஃபுல்லா தேடுறாமா, எங்க கிருஷ்ணனோட இன்னொரு குண்டலம், ஷாமசுந்தரன் குண்டலம் எங்க விழுந்திருக்கு தேடினா ஒரு இடத்துல ஆப்டு. உடனே அந்த குண்டலத்தை எடுத்து நேரா திரும்பி ஓடி வரான். ஓடி திரும்பியும் சமாதிக்கு போய் அந்த குண்டலத்தை காதுல போட்டுறான். இன்னைக்கும் இது கற்பனை இல்ல சகீஸ். இன்னைக்கும் மேவாட் போனா குண்டுன்னு அதுக்கு ஒரு குண்டமே அமைச்சிட்டான். அப்புறம் அந்த ஒரு பெரிய குண்டு ஒண்ணு தோண்டிட்டான். அந்த குண்டத்துக்கு பேரே குண்டல் குண்டு. இன்னைக்கும் பக்தாள் அங்க போனானா அந்த ரஜஸை எடுத்து தலையில வச்சுன்னு வருவா, நெத்தியில வச்சுன்னு வருவா. அந்த இடத்துக்கு குண்டல் குண்டுன்னே பேரு. இதெல்லாம் உண்மையான நடந்த சமாச்சாரங்கள். எப்படி இவன் கண்டுபிடிச்சான்? தியானத்திலேயே சமாதி நிலையில கண்டுபிடிச்சு போய் எடுத்துன்னு திரும்பி சமாதி நிலையில போய் திரும்பி கிருஷ்ணனோட ஷாமசுந்தரனுடைய காதுல போட்டாங்க. என்ன மாதிரி பக்தி, என்ன மாதிரி ஒரு அனுகிரகம், ஒரு பகவத் தியானம். இதெல்லாம் ஒரு ராஜாவா இருந்து இவ்வளவு சித்திச்சிருக்க இவருக்கு. திரும்பி கீழே இறங்கி வரான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரான். படுத்துக்கிறான். திரும்பி காலையில எழுந்து குதிரையை எடுத்துக்கிறான், நேரா மைதானத்துக்கு ஓடுறான். ஒரு 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 வீரனோட காலையும் விடுறான், கண்ணில் ஊத்திக்கிறான்.
இந்த ஷாமசுந்தர் போட்ட பானத்தினாதானே நீங்களாம் போனேன். அவனுடைய கடாட்ச பானம் விழுந்ததோ, என்ன பானம் விழுந்ததோ, நீங்களாம் எவ்வளவு கொடுத்து வச்சவாள். அவனை கண்ணால பார்த்தேலே, எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே பார்த்துனே வந்துட்டே இருக்கான். வந்து அந்த இடத்துல பாக்குறான். எல்லாம் போய் எல்லாருமே யாருமே அங்க பாக்கி இல்லை. ஆனா மாலவ் தேவ் போயாச்சு, பிருத்திவிராஜ் போயாச்சு, ராய்மல் மட்டும் உசுரோடையே இருக்கான். ராய்மல்ல மட்டும் பாக்குறான். ராய்மல்ல பார்த்த உடனே பக்கத்துல ஓடுறான். குதிரையை நிப்பாட்டிட்டு பக்கத்துல ஓடுறான். என்னப்பா என்னப்பா ஆச்சு? இவன் ராய்மல் பயப்படுறான். என்னடா, இவன் நம்மளோட எதிரியாச்சே, நம்ம இவனை தாக்கத்துக்கு தானே வந்தோம், இவன் தானே எல்லாரையும் அடிச்சு போட்டான், இப்ப இவனே என்னமோ என்கிட்ட வந்து பேசுறான், என்ன விஷயம் ஒண்ணுமே புரியலையே. பயப்படாதப்பா. என்னப்பா என்ன ஆச்சுப்பா உனக்கு? ஒண்ணும் இல்லையே, ஏதோ 1-2 சின்ன அடிதான் பட்டுது. ஆனா என்னன்னு தெரியல, என் கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது, என்னால எழுந்துக்கவே முடியல. இல்லப்பா, இவ்வளவு ரத்தம் போயிருக்கேப்பா. ஆனா நீ அதுக்காக கவலைப்படாத. ஜென்மாந்தரமா இருந்த பாபங்கள் எல்லாம் போயிடுத்துப்பா உன்னை விட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தானே வந்தேள், நீங்க தானே எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு கன வேகத்துல எல்லாரையும் அடிச்சு போட்டு நீங்க தானே இதெல்லாம் பண்ணேள், அப்புறம் என்ன இப்ப இப்படி பேசுறேள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சொன்ன உடனே வாயில ஒரு வார்த்தை வரல, கண்ணுல தண்ணி அப்படியே தழும்புறது, தொண்டை அடைக்கிறது. அவனை கட்டி பிடிச்சுன்னு அழறான். என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு, எதுக்கு நீங்க அழகேள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்ன, இல்லப்பா நான் வரவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கதை பூராத்தையும் சொல்றான். இந்த மாதிரிலாம் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஆமா எங்களுக்கு தெரியுமே, அது தெரிஞ்சுதானே நாங்க அந்த சமயத்துல வந்து உங்களை ஆக்கிரமிக்கணும்ன்றதுக்காக வேண்டிதானே அந்த டயத்துல நாங்க வந்தோம். ஆனா உள்ள நுழையும் போதே ஆக்கிரமன் அப்படின்னு ஒரு குரல் எடுத்தார். அந்த குரல் வந்து உங்க குரல் மாதிரி இல்லையேன்னு எங்க அப்பா உடனே சொன்னார். அப்படி ஒரு கம்பீரமான குரல் அது. அப்புறம் நாங்க பார்த்தோம், ஒரு சமயம் பார்த்தா உங்களை மாதிரி இருந்தது, ஒரு சமயம் பார்த்தானா ஷாம் சுந்தர் மாதிரி இருந்தது. இது யாருன்னு தெரியலையே, ஆனா ஜெய்மல் மாதிரி தானே இருக்கான், கண்ணை மட்டும் பார்த்தானா வேற மாதிரி இருந்தது. அப்புறம் எல்லாரையும் தன்னுடைய கடாட்சத்தினாலேயே பாதி பேரை இது சம்ஹாரம் பண்ணிட்டான். சங்கல்ப மாத்திரேன பாதி பேர் போயிட்டா, தல்வார வீசினதுலயே பாதி பேர் போயிட்டா, இந்த பயத்திலேயே பாதி பேர் போயிட்டா. எங்க அப்பாவே ஒரே வாழ் ஒரு வீச்சு தான் வீசினா எங்க அப்பா கீழே போயிட்டார். பிருத்திவிராஜ் சேனாதிபதியும் போயிட்டான். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் விழுந்துட்டேன், என் மேல அடிபட்டுது, ஆனா நான் விழுந்துட்டேன். என்னால எழுந்துக்கணும்னு பார்த்தேன், என் கையும் உள்ள காலும் உள்ள பார்த்தேலா. அவனுக்கு எவ்வளவு கிருப்பை எங்க குடும்பத்து மேல. என்னை ஒரு ஆளையாவது புழக்க வச்சுட்டு எல்லாரும் போனாலும் என்ன ஒரு வாரிசை விட்டு வச்சான இவன் அப்படின்னு சொல்லிட்டு ராய்மல் கதறி கதறி அழறான். உடனே இவன் சொல்லாம், உனக்கு எவ்வளவு அனுகிரகம்பா, உன் மேல இப்படி எல்லாம் வந்து அவர் தொட்டு இந்த மாதிரி உனக்கு உன்னை விட்டு வச்சிருக்கார். ஆனா அட் த சேம் டைம் வந்து உன்னுடைய பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு. இப்படி ஒரு அனுகிரகம்பா, உங்களுக்கெல்லாம் அவருடைய கடாட்சம் கிடைச்சிருக்கு, ஸ்பர்சம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய கிருப்பையா நினைக்கிறேன். சேனாதிபதிக்கு தரிசனம் ஆயிருக்கு, எல்லாருக்கும் தரிசனம் ஆயிருக்கு. நம்ம என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இல்ல நான் நினைச்சுட்டேன், சரி ஜெய்மல் வந்து ஏதோ மாயாஜால வித்தெல்லாம் கத்துன்ட்டான் போல இருக்கு, அதான் இப்படி ஒரு நொடியில எல்லாரையும் சமாப்தி பண்ணிட்டான் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா அந்த சாம்லே சிப்பாயி சாதாரண மனுஷன், இது என்ன மாதிரி ஒரு சண்டை போட்டார் தெரியுமா அவர். சரி நீங்க ஜெயிச்சுட்டேன், ஆனா இப்ப ஏன் இப்படி அழுதுன்னு இருக்க சொல்லுங்க. நான் தான் எல்லாத்தையும் தோத்துட்டேன், எங்க அப்பா போயிட்டார், சேனாதிபதி போயிட்டாரு, எல்லாமே போச்சு எங்களுக்கு, நீங்க ஏன் இப்போ அழுறீள் அப்படின்னு கேட்டவனே அவன் காலை கட்டி பிடிச்சுட்டு அவனுடைய காலை கண்ணுல ஒத்திக்கிறார். இல்லப்பா, நீ வந்து சொல்ற வர்ணனைய பார்த்துதான் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எனக்கு முன்னாடி சக்கரதாரியா தனுர்தாரியா அவர் தான் வந்தார் அப்படின்னு சொல்றியேப்பா, உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாரு. அதான் சொல்றேனே, மாயாவி மாதிரி ஒரு சமயம் அப்படிலாம் தெரிஞ்சுது, ஒரு சமயம் உங்களை மாதிரி தெரிஞ்சுது, பலவிதமா எனக்கு தரிசனம் ஆச்சு, நான் எதை சொல்லுவேன் அப்படின்ன உடனே வந்தது கோவிந்தனா அப்படின்ட்டு ராய்மல் அப்படியே திரும்பி கீழே விழுந்துட்டான் மயக்கம் அடிச்சு. ராய்மல்ல எடுத்து அவனை நன்னா சரி பண்ணி
ராய்மலை சேனாதிபதி கிட்ட ஒப்படைச்சு அவனை எடுத்துன்னு போய் ஊர் சேர்த்துருங்கோ அப்படின்னு சொல்றார். அப்புறம் ராய்மல் அன்னிலேருந்து ஒரு மகா வைஷ்ணவனா மாறிட்டான். அவன் பேரும் இந்த பக்தமால்ல இருக்கு. அதுக்கப்புறம் அவன் ஜீவ இம்சன்றதெல்லாம் செய்யல, தானா எதுக்கும் இந்த யுத்தத்துக்கும் போமாட்டான். அப்படியே அவன் ஒரு மகா வைஷ்ணவனா மாறிட்டான் அவன். இவர் என்ன பண்றார், தனியா நின்னுண்டு ஜெய்மல் ஷமா 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 கோவிந்த் என்ன மன்னிச்சுடு, என்ன மன்னிச்சுடு, என்ன மன்னிச்சுடு, எனக்காக நீ இந்த மாதிரி இவ்வளவு சிரமப்பட்டு வந்தியே, என்ன மன்னிச்சுடு அப்படின்னு கத்துறாரு. அப்புறம் எனக்கு மட்டும்தான் தரிசனம் கொடுக்கல ஷியாமசுந்தரா, நீ எனக்கு மட்டும்தான் தரிசனம் கொடுக்கல, என் பொண்டாட்டிக்கு தரிசனம் கொடுத்த, எங்க அம்மாவுக்கு தரிசனம் கொடுத்திருக்க, சேனாதிபதிக்கு தரிசனம் கொடுத்திருக்க, என்னை எதிர்த்து போராட வந்தானே அவனுக்கு தரிசனம் கொடுத்திருக்க, அத்தனை பேருக்கும் தரிசனம் கொடுத்திருக்க. ஆனா என்ன மட்டும் நீ விட்டுட்ட. நான் என்ன அப்படி பாவம் பண்ணேன்? நான் பண்ற பூஜை சரியில்லையா? இல்ல என் மேல உனக்கு ஏதாவது எப்படி நடந்துக்கணும், உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நான் நடந்துக்கலையா? அப்ப நான் எதுக்கு இருக்கணும்? உனக்கு பிடிக்கிற மாதிரி என்னால வாழ தெரியலன்னா நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்றான், அந்த குதிரையை எடுத்துட்டு சார்புஜாநாத் கோயிலுக்கு போறான். போய் குதிரையை அப்படியே விட்டான், நேரா உள்ள ஓடினான். சார்புஜாநாத் அப்படின்னு கத்துனான். கையில தல்வார் வச்சுட்டு இருக்கான். எதனால நீ எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்ட? இப்ப சொல்லு. இத்தனை பேருக்கு தரிசனம் கொடுத்தியே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்னுடைய பக்தியில ஏதாவது கம்மியா? நான் என்னத்தினால நீ எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேன்ற? நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, எனக்கு என்ன பண்ணணும்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ எனக்காக போய் போராடின, எல்லாமே பண்ண சரி, ஆனா தரிசனம் மட்டும் எனக்கு கொடுக்க மாட்டேன்றியே, நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அத மட்டும் சொல்லு. என்னுடைய சத்ருக்கு கூட நீ தரிசனம் கொடுக்கற, ஆனா ஜெய்மல் என்ன பாவம் செஞ்சான் அத பத்தி நீ சொல்லு. டாக்கூர், நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எல்லாருக்கும் தரிசனம் எந்த ரூபத்துல கொடுத்தியோ அந்த ரூபத்துல நீ போய் எனக்கு கொடு, இல்லாட்டி இப்பவே இந்த தல்வாரால நான் ஆத்மஹத்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க ஒரு கம்பம் இருக்கு, அந்த கம்பத்து மேல சாஞ்சுக்கிறான். அவனால ஒண்ணுமே முடியல, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டான், அவனால எதுவுமே முடியல, அழறான். தல்வார எடுக்கிறான், வெட்டிக்கிறதுக்கு போயிட்டான். ஏ சதுர்புஜனா அப்படின்னு கூப்பிட்டான். கழுத்துல கத்தியை எடுத்துன்னு போய் வெட்டிக்கிறதுக்கு போனா, அந்த க்ஷணம் அந்த எந்த கம்பத்துல அவன் சாஞ்சுட்டு இருந்தானோ அதுல இருந்தே பகவான் பிரகடனம் ஆயிட்டான். அதுலேருந்தே பகவான் பிரகடனம் ஆயிட்டான். பிரகடனம் ஆகி உடனே அவனை கையில இருக்கிற தல்வார தூக்கி எரிஞ்சான். அவன் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டான். பக்தனுக்கு எப்படி ஒரு அனுகிரகம் பண்ணான்னு பாத்துக்கோங்க. இன்னைக்கும் போனேன்னா அந்த சதுர்புஜநாத் மேவாட்ல அந்த சதுர்புஜநாத் கோயிலுக்கு போனா அந்த ஸ்தம்பம் இருக்கு, அந்த ஸ்தம்பத்துக்கு ஒரு சிவப்பு கலர் புடவை சாத்தி வச்சிருப்பான். ஏன்னா அந்த ஸ்தம்பத்துல இருந்துதான் பகவான் பிரகடனம் ஆனான். இன்னைக்கும் ஜனங்கள் அந்த கோயிலுக்கு போய் சத்தியமா ஏதாவது ஒரு காரியம் அவளுக்கு நடக்கலைன்னா அந்த சத்தியத்தை நீ காப்பாத்திதான் ஆகணும் அப்படின்றதுக்காக, நீ சத்தியத்துக்குன்னு இருக்கிற தெய்வம், அதனால நீ காப்பாத்தி ஆகணும்ட்டு அந்த கம்பத்தை ஆலிங்கனம் பண்ணி பிரதட்சணம் பண்ணிப்பான். அதுக்கு இவர் சொல்றார், எதுக்கு அவர் கம்பத்துல பிரகடனம் ஆனார் அப்படின்னா, அவன் கத்தியால வெட்டிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணி சாஞ்சிட்டான், கத்தியை எடுத்துட்டான், கழுத்துக்கிட்ட போயிடுத்து கத்தி. ஒரு க்ஷணம் போனா அவன் வெட்டின்றுவான். தன் பக்தன் அப்படி தன் கண்ணெதிர்க்கே போக கூடாது, இந்த கர்ப்ப கிரகத்துல இருந்து வரத்துக்குள்ள எழுந்து வர நாளைக்குள்ள தன் பக்தன் வெட்டின்றுவான்றதுக்காக உடனே தான் கம்பத்திலேயே பிரகடனம் ஆனார், அவனை காப்பாத்தணும்ன்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வர்ணனை அந்த இடத்துல அப்படி ஒரு வர்ணனை பண்ற. உடனே அதுக்கப்புறமா அங்கேருந்து நேரா ஆத்துக்கு வந்துடுறான். அதுக்கப்புறமா இந்த தரிசனம் ஆன பிறகு கிட்டத்தட்ட 6 மாச காலம் யாருக்கிட்டையும், பொண்டாட்டிக்கிட்ட கூட சரி, வாயை திறந்து யாருக்கிட்டையுமே அவர் பேசவே இல்லை. ராஜகாரியங்களுக்கு போவார், வருவார், சமாதி நிலைக்கு போயிடுவார், இந்த இடத்துக்கு போய் அவர் பூஜை பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனா யாருக்கிட்டையும் 6 மாச காலம் அப்படியே பிரமிச்சு போனதுனால வாய் அடைச்சு போயிடுச்சு. அப்படியே இப்படி இருக்கிற
அந்த சமயத்துல பாபர் தான் பாபர் தான் இது 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 எவ்வளவு பெரிய ஒரு கட்னா பாத்துக்கோங்க. இந்த இந்த அதாவது பக்தனுடைய காரியத்தை தன்னுடைய இதுவா நினைச்சுண்டு அவனுடைய வார்த்தைய சத்தியம் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி தானே போருக்கு போய் பக்தனுடைய மானத்தை காப்பாத்தி அவனுக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான் பாருங்க. जग में जगन्नाथ से बढ़कर सच्चा मीत कोई ना, प्रभु से बढ़कर केली बावे जग में प्रीत कोई ना, प्रभु से बढ़कर केली बावे जग में प्रीत कोई ना. சூர்தாஸ் சொல்றாரு இல்லையா, ஜகுமே அரிசே மீத்து ந தேக்கோ கோயி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதே மாதிரிதான் இவரும் சொல்றார். பிரபுசே படுக்கர் கேலிபாவே ஜகுமே பிரீத்து கோயினா. பகவானை விட நம்மளுக்கு ஜெகத்துல பிரீத்தி காமிக்கிறதுக்கு வேற யாராவது இருக்க முடியுமா, வேற யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதறார். இப்படி இந்த கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டே இருக்கு. இப்படியே இவர் ராஜா பரிபாலனம் பண்றாரு. இவர் நித்தியமா பகவான் கிட்ட போய் அந்த சேவா எல்லாம் பண்றார். இப்படியே போயின்னு இருக்கு. அந்த சமயத்துல பாபர் இந்த விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறார். இவன் ராஜா என்ன, ஜெய்மல் என்ன பண்றான், ஜெய்மல் எங்க போறான், எப்ப பூஜை பண்றான், எல்லா விஷயங்களையும் அவர் சேர்த்து வச்சுக்கிறார். பாபருக்கு அப்புறமா ஹுமாயூனுக்கு அப்புறமா அக்பர். பாபர் இந்த ராம் ஜென்ம பூமி இருக்கிற இடத்துல மசூதி கட்டினது பாபர் தானே. அப்புறம் இந்த காசி விஸ்வநாத் கோயில்லையும் அந்த லிங்கத்துக்கு பதிலா அந்த இடத்துல மசூதியை கட்டிட்டார். அங்கேயும் இந்த மாதிரி பண்ணியிருக்கார். இப்படி பாபர் பண்ண மாதிரியே ஹுமாயூன், அதுக்கப்புறமா அக்பர் காலத்துல வெளியில பேர் மட்டும் ரொம்ப நல்லவன் பேர் எடுத்தான். ஆனா இவனுமே நிறைய செல்மிஷங்கள் பண்ணியிருக்கான். இவனுமே நிறைய அனர்த்தங்கள் இவனுடைய காலத்திலயும் நடந்திருக்கு. அக்பர் தான் ஜெய்மல் என்ன பண்றான், என்ன ஏது, இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி அந்த சமயத்துல சித்தூர்ல சித்தோடுல உதய் சிங் ராஜா பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அவர் இந்த பாபரோடைய சேர்ந்துட்டு அடிக்கடி மேட்தா மேல ஆக்கிரமணம் பண்ணிட்டே இருப்பார். அடிக்கடி இந்த மாதிரி சண்டை நடந்துட்டே இருக்கும். ஜெய்மல் இதெல்லாம் சந்திச்சுட்டே தான் இருப்பான். பாவம் அவன். இந்த பக்கத்து ஊர் ராஜா சொல்றார், இந்த மாதிரி நீங்க அடிக்கடி சண்டை உங்க மேல தொடுத்துட்டே இருக்கான். அவன் வேற யாரோடயோ ஆளா இருந்துன்னு வேலை பண்ணிட்டு இருக்கான்றது புரியுது. நீங்க ஏன் இந்த மாதிரி அடிக்கடி சண்டைக்கு போகாதீங்கோ, நீங்க வேணா மேட்தாவை விட்டே போயிடுங்க, நீங்க மேட்தாவை விட்டு வந்துருங்கோ. அவன் அந்த ஜோத்பூர் ராஜா வேணா அதை எடுத்துக்கணும்னா அவன் எடுத்துன்னு தொலைட்டோம். ஆனா முகலாயர்களுடைய கையில போகாம இருக்கணும் மேட்தா. ஏன்னா நம்மளுடைய கோயில், நம்மளுடைய ஸ்திரீகள் எல்லாரையும் நம்ம தான் காப்பாத்தணும். அதனால அடிக்கடி இந்த மாதிரி ஆக்கிரமணம் ஆயிட்டே இருக்கு மேட்தா. அதனால மேட்தா விட்டு கொஞ்ச நாள் நீங்க மாறிடுங்க, இதுதான் எனக்கு தோன்றது. உதய் சிங் கிட்ட சித்தோடு கொடுத்துட்டார் இல்லையா, இந்த மாலவு நரேஷ் உதய் சிங் கிட்ட சித்தோட கொடுத்துட்டார். இவர் என்ன சொல்றாரு இப்போ, உதய் சிங், ஜெய்மல்ஜி உங்களுக்கு நான் 1000 கிராமம் அப்புறம் 11 பிராந்தியம் இதெல்லாமே நான் உங்களுக்காக கொடுக்குறேன். இன்னொரு நகருக்கு நான் போயிடுறேன், நான் அங்க போய் நான் பாத்துக்கிறேன், நான் அங்க இருந்துக்கிறேன், நீங்க இங்க இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் உதய் சிங் யாரு அப்படின்னு கேட்டானா, இந்த மீரா பரிவாரத்துலதான் இந்த ராணாவுடைய சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவருக்கும் அடுத்து அந்த சம்பந்திக்கு வேண்டியவன் இந்த உதய் சிங். இப்ப ஜெய்மல்ஜி, சரி நம்ம போயிடலாம், நம்ம இவர் சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம கோயில்கள் நம்ம ஸ்திரீகள்லாம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா, சரி நம்ம மேல 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 ஆக்கிரமணம் பண்ணிட்டே இருக்காளே, சரி நம்ம இவர் சொல்ற மாதிரி கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பூஜை சேவா இதெல்லாம் பண்ணிட்டு இப்படியே இருந்துட்டு இருக்கார். இப்ப என்ன பண்றார், சித்தோட்ல இருக்கார் ஜெய்மல்ஜி. சித்தோட்க்கு வந்திருக்கும் போது சித்தோட ஆக்கிரமணம் பண்ணிடுறான் யாரு, அக்பர். என்னடா இது, இந்த மாதிரி வந்துட்டானே, சரி இந்த ராஜ்புத்துக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, இவ பழைய காலப்படிதான் இவெல்லாம் போர் பண்ணுவா. அதாவது தல்வாரு, இந்த வாள் வீசுறது, அப்புறம் கல்லாம் எடுத்து போடுறது, இந்த மாதிரி இந்த பழைய கால முறையில சண்டை போடுவா.
அக்பர் கிட்ட கேட்டெல்லாம் பீரங்கி தோட்டாக்கள் எல்லாம் இருக்கு அவங்க கிட்ட. அவனுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 வீரர்களை வச்சுருக்கான் அக்பர். இவர்கிட்ட இப்ப இருக்கிறதுக்கு 8,000 பேர் தான் மொத்தமே. ஜெய்மல்ஜி கிட்ட மொத்தமே 8,000 சைனிக் தான் இருக்கா. இவன் அக்பர் எல்லா இந்து கோயில் எல்லாத்தையும் கஜானாவை சுரண்டுறது, அங்க லூட் பண்றது, இங்க லூட் பண்றது, ஏகப்பட்ட பணம் அவனுக்கு. முகலாயர்களுக்கு சொல்லணுமா வேணும், பல விதத்துல என்ன வேணா பண்ணுவாவா. ஜெய்மல்ஜி தன்னுடைய தினம் நித்தியப்படி என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு டெய்லி கீதா பாட் பண்ணுவான். டெய்லி பகவத்கீதை படிக்கிறது உண்டு. சரி, இந்த மாதிரி அக்பர் இந்த மாதிரி இது பண்றாரு, ஆக்கிரமணம் பண்ணிட்டாரு, என்ன பண்றதுன்னு அன்னைக்கு கீதா புக்கு திறக்கிறார். அதுல என்ன வருதோ அதை தன்னுடைய பகவான் தன்னோட பேசுற மாதிரி நினைச்சுவேன். இன்னைக்கு எடுத்து கீதா பாட்டு பண்ணலான்ட்டு எடுத்து திறக்கிறார் புஸ்தகத்தை. மான்ஸ்மரன் யுத்தகர் அர்ஜுனா அப்படின்னு வருது அதுல. உடனே சரி, நான் உன்னை நினைச்சுட்டே பூஜை இது போருக்கு போறேன், ஒண்ணு பிழைப்போம் இல்லைன்னா வீர மரணம் அடைய போறோம், அவ்வளவுதானே, பகவான் இருக்கா நம்மளோட அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பிடுறான், யுத்தத்துக்கு கிளம்பிடுறான். ஆனா ஹிஸ்டரி புக்ல போட்டிருக்கிறதும் இதிகாசத்துல இருக்கிறது எல்லாமே போய். நம்ம வீரர்களுக்கு, ராஜ்புட் வீரர்களுக்கு இருந்த ஒரு சாகசம், அவ எத்தனை பேரை வெட்டி மாச்சிருக்கா. அவ ராணா சங்கா 1,00,000 வீரரை ஒரே டயத்துல வெட்டி வீழ்த்திருக்கான். ராஜ்புத் வீரர்களை எத்தனையோ முகலாய அரசர்களை வெட்டி வீழ்த்திருக்கா. ஆனா இதெல்லாத்தையும் இதிகாசத்துல ஹிஸ்டரியில எழுதினா இந்துக்கள்லாம் அப்படியே கொதிச்சு எழுவா. இந்துக்கள் இன்னும் கொஞ்சம் உஷாரா எழுவா. அப்படின்றதுனால இந்த பெரிய, அதாவது காலம் பூரா முகலாயர் கெட்ட பேர் இருக்க கூடாது அப்படின்னு தந்திரம் பண்ணி இதிகாசத்துல வேறு மாதிரி எழுதி வச்சிருக்கா இவெல்லாம். ஆனா அபுல் ஃபசல் அவன் முஸ்லிம் தான், மியான் உஸ்தாது இவெல்லாம் முஸ்லிம் தான். ஆனா ஜெய்மலை பத்தி அப்படியே பாராட்டி எழுதியிருக்கான் அபுல் ஃபசல். இந்த மாதிரி ஒரு ஒரு முஸ்லீமா அவன் இருந்துட்டு, ஆனா ஜெய்மலை அப்படி ஒரு ஒரு போற்றி எழுதியிருக்கான்னா அப்ப உண்மையாவே ஜெய்மல் எப்படி இருந்திருக்கணும். அதே மாதிரி இந்த அரபிக் புஸ்தகத்துல எல்லாத்துலயும் கூட இந்த மாதிரிதான் போட்டிருக்கான். இப்ப என்ன பண்ணிட்டான் அக்பர் நிறைய பேரை வீரர்களை 1,00,000 வீரர்களை கூட்டின்னு ஆக்கிரமணம் பண்ணிட்டான். இவர்கிட்ட இருக்கிறதோ 8,000 பேர், அதுல 4,000 பேரை வச்சுட்டார். இப்ப 2,000 பேரை வச்சு இவர் போர் பண்றார். 2,000 பேர் அந்த கோட்டை இருக்கு இல்லையா, அந்த கோட்டைக்கு இது பொந்தா இருக்கும், அந்த இடத்துல 2,000 பேரை நிக்க வச்சுட்டான். அவ மேலேந்து தாக்குதல் பண்ணுவா, இவன் கீழேந்து போர் பண்ணுவா. இப்படி பண்ணும்போது அந்த அக்பருடைய சைனிக் வரும்போது மேலேந்து அந்த அந்த கூண்டு மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு பொந்து மாதிரி இருக்க, அது வழியா அவ அங்கேருந்து எண்ணெயை ஊத்திடுவா. இப்ப இவ சறுக்கி விழுந்துருவா, கல்லால அடிப்பா. அப்புறம் அந்த கோட்டை வாயில் இருக்கு இல்லையா, அந்த கோட்டை வாயில்ல அப்படி அப்படியே பெரிய பெரிய கல்லுகள் இருக்கு. இந்த யானையை வச்சு அந்த கோட்டை வாயில தகக்கணும்னு நினைச்சா யானையினுடைய தலைக்குள்ள போயிடும். அப்படியே அந்த கல்லுலாம் யானையே போயிடும், செத்து போயிடும். அந்த மாதிரி ஆயிடும். இந்த வீரர்களும் கீழே விழுந்து செத்து போயிடுவா, யானை மேய்ச்சு. அந்த மாதிரி ஆயிடும். அதனால அந்த அளவுக்கு அழகா அந்த பிளான்டா அவ இருந்தாலுமே, கோட்டைய எதிரிகளுக்காக வேண்டி அப்படிலாம் அவ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இருந்தாலுமே அக்பர் கிட்ட இதெல்லாம் செல்லல. அப்புறம் அவளுடைய பீரங்கி எல்லாம் வச்சு அந்த தோட்டாக்களை போட்டு இவாளெல்லாம் துவம்சம் பண்ணிடுவாங்க. அப்புறம் இன்னும் எல்லாம் போயாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் பேர் தான் பாக்கி இருக்கா. இன்னொரு 4,000 பேர் தான் பாக்கி இருக்கா. 4,000 பேர் போயாச்சு. இதுக்கு நடுவுல திடீர்னு அக்பருக்கு இருந்த மாதிரி இருந்து அது ஒரு பயம் வந்துடுது அவனுக்கு. இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணாலும் கோட்டையை தகர்த்துட்டு நம்ம உள்ள போக முடியாத அளவுக்கு அவ இதான் பண்ணிட்டு இருக்கா. ஜெய்மல் சாதாரண மனுஷன் கிடையாது, அவன் ரொம்ப பிளான் பண்ணுவான். அவனை ஜெயிக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் கிடையாதுன்னு அக்பர் சொல்றாரு அப்படின்னு இதிகாசத்துல இருக்கு. அதனால இப்ப என்ன பண்ணணும்னு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு கேக்குறான். அப்ப சுரங்கம் ஒண்ணு பாதை பொண்ணுங்கோ, சுரங்க பாதை இருந்ததுன்னா இப்ப அது உள்ள போய் அந்த கோட்டை வரைக்கும் சுரங்கம் போட்டாச்சுன்னா உள்ளுக்குள்ளேயே போயிட்டு நம்ம அப்படியே இது பண்ணிடலாம்னா, இது ஜெய்மலுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அங்க இது பண்றாளோ, சுரங்கத்துக்கு வேலை செய்யறாளோ அத்தனை பேரையும் அடிச்சு நொறுக்கிடுவான்.
ஆளுங்களை வச்சு ஜெய்மல் இந்த லேட்ல போனுச்சுன்னா நாளைக்கு குரான் படிக்கிறதுக்கு கூட 4 முஸ்லீம் இருக்க மாட்டா அப்படின்ட்டு எல்லாரும் ஒதுங்கின்றா. ஏன்னா அது உள்ள போய் சுரங்க வேலைக்குன்னு போயாச்சுன்னா செத்து போக வேண்டியதுதான் அப்படின்னு அது தெரிஞ்சு போயிடுது. உடனே ராஜா அக்பர் அவன்கிட்ட தான் ஏகப்பட்ட பொருள்றது. அவன் என்ன செஞ்சான், சரி ஒரு டோக்கரி மண்ணு போடுறேளா, ஒரு டோக்கரி ஃபுல்லா மண்ணு எடுத்து போடுறேளா, அவளுக்கு ஒரு தங்க காயின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பண்ணி கடைசியில அந்த சுரங்கத்தை வெட்டிட்டாமா. வெட்டி அந்த இது வரைக்கும் போயிடுச்சு, கோட்டை வரைக்கும் வந்தாச்சு. இப்போ அந்த சுரங்கத்துக்குள்ள 120 பீரங்கியை இப்ப நிக்க வச்சுட்டான். இன்னொரு ஒரு மதில் சுவர் இருக்கு, அந்த இடத்துல ஒரு 80 பீரங்கியை நிக்க வச்சுட்டான். ராஜா ஜெய்மல் பார்த்தார், இனிமே இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் குண்டு போட்டான்னா எல்லாமே இதுவாயிடும். அதனால இன்னைக்குதான் கடைசி ராஜ்ய சபா கூட்டுறேன் அப்படின்னு கூட்டுறான். அதுல முக்கியமான இது என்னன்னா, எல்லா ராஜபுத்து ஸ்திரீகளும் ராத்திரி இங்க வந்துடணும், இந்த கோட்டைக்கு பக்கத்துல வந்துடணும். எல்லாரும் அவவா ஆத்துல குளிச்சுட்டு சௌபாகிய இதெல்லாம் வச்சுட்டு வந்துடணும். ஏன்னா நாளை காத்தால நான் கோட்டை வாசலை திறந்தவொடனே அவன் ஆக்கிரமணம் பண்ணிடுவான். அடுத்த கை இந்த ராஜபுத் ஸ்திரீகள் மேலதான் வைப்பான். அதனால அத கூட காப்பாத்த முடியாம அப்ப நம்ம இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால இன்னைக்கு எல்லாரையும் இங்க அசம்பிள் ஆயிடணும். ஆகி ராத்திரி எல்லாருக்கும் ஒரு பெரிய குண்டம் வெட்ட சொல்றான். அந்த குண்டத்துல ஃபுல்லா அக்னிய வளர்த்துடுறான். பிரஜ்வலிக்கிறது அக்னி. அப்படியே நிறைய நெய் ஊத்துறான். எல்லாம் ஆன உடனே மந்திரங்கள்லாம் சொல்றா. எல்லா ராஜபுத்திரி ஸ்திரீகளும் அலங்காரம் பண்ணிட்டு நகை நட்டுலாம் போட்டுட்டு வரா. எல்லாம் அவ கணவனுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறா, கண்ணால ஜலம் விடுறா. எல்லாம் அப்படியே அந்த அக்னியில குதிக்கிறா. ராத்திரி பூரா அப்படி ஆயின்னு இருக்கு. அக்பர் அங்க மேல இருந்து பாக்குறான், என்னடா ஒரே புகையா வருது கோட்டைக்குள்ள இருந்து, ஏதா எரிச்சுட்டானுங்களா, என்ன பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குளிர்காலம் அதனால ஹோலி பண்ணிட்டு இருக்காவா, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். முஸ்லிம்காரங்க ஒரே ஒரு சந்தோஷத்துல சிரிச்சுன்னு கூத்தடிச்சுன்னு இருக்காவா. இவன் ராஜா பெருத்த வேதனையோட இருக்கான், பெருத்த வேதனையோட இருக்கான். அப்படியே எல்லாரும் குதிக்கிறா அந்த குண்டத்துல. அத்தனை பேரும் குதிச்சாச்சு. அடுத்தது ராணி குதிக்கிறா. ராணி இவனோட பொண்ணும் குதிக்கிறா, சம்பந்திகள் குதிக்கிறா, அம்மா குதிச்சு, எல்லாரும் சர்வத்திர ஸ்திரீ ராஜபுத் ஸ்திரீகள் அத்தனை பேரும் குதிச்சுட்டா. காலையில எழுந்தவனே கோட்டவாசல் கதவு திறந்தாச்சு. இந்த மீதி பேர் இருக்காளே, இவெல்லாம் என்ன பண்றா, அந்த பஸ்மத்தை எடுத்து நெத்தியில திலகமா வச்சுக்கிறா. என்ன கஷ்டப்பட்டு இருக்கா பாத்துக்கோங்க. இவெல்லாம் இந்த திலகத்தை எடுத்து வச்சுக்கிறா, துளசி தளத்தை எடுத்து மூக்குல வச்சுக்கிறா. தாங்கவே முடியலையே மனசு. ஹரி கோவிந்த் ஹரி கோவிந்த்னு எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு எல்லாரும் பஜனை பண்றா. அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாரும் மனச விட்டுட்டா, பகவான பிரார்த்தனை பண்ணிக்கிறா. ஒண்ணுமே அவளுக்கு மனசுல எந்த வித இதுவும் இல்ல. கோவிந்தனுடைய சிந்தனையா இருக்கா. பகவானுடைய சரணாமிரதத்தை எடுத்து பருகிறா, எல்லாம் பண்ணிக்கிறா. காத்தால ஆன உடனே கோட்டை வாசல் திறந்தது. அரஹர மகாதேவ்னு எல்லாரும் குரல் கொடுக்கிறா. உடனே அக்பர் அந்த எதிர்க்க இதுல நின்று இருக்கான். அங்கேருந்து நின்றுட்டு பார்த்து சிரிக்கிறான். அவனால தாங்க முடியல, சிரிச்சுட்டே இறங்கி வரான். உள்ள வந்துட்டான். இவ எல்லாருமே பிராணத்தியாகம் பண்ணிட்டா. இவ எல்லாருமே பாதி ஜனங்கள், குழந்தைகள், பத்தினிகள் எல்லாரும் போயிட்டாளேன்றதுக்காக வேண்டி பாதி ஜனங்களுக்கு அப்படியே உசுர் போயிடுச்சு. ராஜா இருக்கார், ராணா சிங் இருக்கான். அக்பர் வரார், அப்படியே கொஞ்சம் தூரத்திலேயே நிக்கிறார். ராணா சிங் ஜெய்மல் வரமாட்டானா, அவன் அப்படின்னு கேக்குறாரு. உடனே வந்தா ஜெய்மல் 2 கையில தல்வார எடுத்துட்டு குதிரையை இது பண்ணிட்டு ஓடி வந்தான். எல்லாரையும் ஒரே தன்னால முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேர், ஒரு 25,000 பேரை அப்படியே வீரர்களை வெட்டி வீழ்த்தினான்.
உடனே அவன் அக்பர் வந்து குண்டை போடுங்கடா அப்படின்ட்டான். மொத்தத்திலையும் எல்லா ஜெய்மல் சைட்ல இருக்க அத்தனை சைனிக்கும் செத்து போயிட்டான் குண்டு போட்ட உடனே. ஜெய்மல் வந்து இது போட்டு இருக்கான் இல்லையா, கவச்சம் போட்டு இருக்கான் இல்லையா, ஜெய்மல் மேல போடுங்க குண்ட பூரா அப்படின்ன உடனே 2 குண்டு கால்ல தொடையில வந்து விழுந்தது. 2 காலுமே போயிடுது. போன உடனே குதிரையில இருந்து அப்படியே கீழே விழுந்துட்டான் ராஜா. விழுந்த உடனே சேனாதிபதி கல்லாஜி அவர் ஓடி வராரு. வந்து ராஜாவை தூக்கி அப்படியே தன்னுடைய கழுத்துல வச்சுக்கிறார். கழுத்துல அப்படியே போட்டுக்கிறார். உடம்புல இருக்கு, கழுத்துல போட்டுக்கிறார். போட்டுண்டு அப்படியே கையில தலவார் வச்சுட்டு இருக்கானே, இவன் எடுத்து ஓடுறான் கல்லாஜி ஜெய்மல. ஜெய்மல் அப்படியே போர் பண்ணிட்டே இருக்கான். தன்னுடைய 2 பக்கமும் 2 கையிலயும் தலவார வச்சுட்டு வெட்டி சாய்க்கிறான் எல்லாரையும். உடனே அக்பர் அவன் கழுத்துல ஒரு குண்டை போடுங்கடா அப்படின்றான். உடனே அந்த குண்டை போடுறான் கழுத்துல. தலை அப்படியே ஆனா எகிரி வந்து கீழே விழுந்தது. தலைதான் விழுந்தது. அதுக்கப்புறமா 1 மணி நேரம் உசுரோட அப்படியே போராடி இருக்கான். இன்னும் வீரர்களை வெட்டி சாய்க்கிறான் ஜெய்மல். 1 மணி நேரம் கழிஞ்சது. சில வீரகதியை அடைஞ்சிட்டான் ஜெய்மல். என்ன சொல்ல முடியும்? அக்பர் அப்படியே விக்கிச்சு போய் நிக்கிறான். போயாச்சு ஜெய்மல், இனிமே என்ன பண்ண முடியும்? இப்ப என்னமோ விக்கிச்சு நிக்கிறான். உடனே நிறைய பேர் எல்லாரும் அக்பர் கிட்ட பக்கத்துல போறா. போன உடனே நீங்க தான் ஜெயிச்ச, ஜெயஸ்தம்பம் ஒண்ணு நடுங்கோ அப்படின்னா. அக்பர் வந்து இல்லப்பா இல்ல, ஜெயஸ்தம்பத்தை என் பேர்ல நடக்கூடாது. அப்ப யார் பேர்ல நடணும் அப்படிங்கிறார். ஜெய்மல் பேர்ல தான் அக்பர் வந்து அந்த இடத்துல ஜெயஸ்தம்பத்தை நடுறார். இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. அதே மாதிரி ஜெய்மல்ஜி வம்சத்தார்களும் இன்னைக்கும் அங்க இருக்கா. ஜெய்மல்ஜி வந்து 3 கல்யாணம் பண்ணிதான், 16 பையன் அவருக்கு, 2 பொண்ணு. அவருடைய வம்சம் இருக்கு இன்னைக்கும். அன்னைக்கு ராத்திரி வந்து கனவுல வந்து சொல்றான், இந்த மாதிரி எனக்கு சிலை வைக்க வேணாம்ப்பா, சிலை வைக்கணும்னு சொல்றா. நான் எனக்கு சிலை வைக்க வேணாம், யாருக்கு வைக்கணும்னா கல்லாஜிக்கு தான் சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு ஜெய்மல்ஜி. அதுக்கப்புறம் ஏன்னா வீர மரணம் தானே அடைஞ்சிருக்காரு இவர். அதுக்கப்புறமா இன்னைக்கும் போனா அங்க பாக்கலாம், கல்லாஜி கழுத்துல ஜெய்மலை வச்சிருக்கா மாதிரி, கையில தல்வார் இருக்கா மாதிரி. அப்படி இன்னைக்கும் அங்க சிலை இருக்கு. இப்படி ராஜபுத்திர வீரர்களா இருந்துட்டு இந்த முகலாயர்கள் கிட்ட பட்ட கஷ்டம், இந்து சனாதன தர்மத்துக்கு வந்த கேடு ஆணி. ஆனா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு திரும்பியும் இருப்போம். நம்ம வீர நட போட்டுதான் இருக்கோம். எத்தனை விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் பகவான் சத்தியம் இல்லையா, அதனால மதமும் சத்தியம், இந்து மதமும் சத்தியம். இது கழிவே கிடையாது, வினாசமே கிடையாது. ஜெய் போலோ ஜெய்மல்ஜி கி ஜெய், ஜெய் போலோ மீரா மாதா கி ஜெய், ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். இத்துடன் ஜெய்மலுடைய சரித்திரம் முடிஞ்சிடுத்து. கிருஷ்ண கிருப்பையில அடுத்தது மகா பிருந்தாவன ரசிகர் பக்தர் சைத்தன்ய மகாபிரபுனுடைய நிமிஷம். அவளுடைய சைத்தன்ய பிரபுவனுடைய கதாதர் பட், அவரோட சிஷ்யர் கதாதர் பட், அவரோட சரித்திரத்தை நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா.